அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்த்திருந்தோம். இப்ப நாம இதை சிந்திச்சுட்டு இருக்கோம்னு சொன்னா 2வது நியாய தீர்ப்பு, அதாவது எக்கால நியாய தீர்ப்பை குறித்து நாம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல நாம 4 விஷயங்களை நாம பார்த்தோம். 4 எக்காலங்கள் ஊதப்பட்ட பொழுது என்ன நடந்தது? அப்ப இந்த 4 எக்காலங்கள் ஊதப்படும் பொழுது 3 1 பங்கு பாதிக்கப்படுகிறதை நாம் பார்த்தோம். 8ஆம் அதிகாரத்துல இருக்குது. 3 1 பங்கு பாதிக்கப்படுது. என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது, முதல் எக்காலம் ஊதப்படும் பொழுது அங்கே பூமியின் மீது அந்த பாதிப்பு வருகிறதை நாம் பார்க்க முடியும். 2வது எக்காலம் ஊதும் பொழுது சமுத்திரத்தில் பாதிப்பு வருகிறதை நாம் பார்க்க முடியும். 3வது எக்காலம் ஊதும் பொழுது அங்கே ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் அங்கே நியாய தீர்ப்பு வருகிறதை நாம் பார்க்க முடியும். 4வது நாம பார்த்தது என்னன்னு சொன்னா, நம்ம சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர்ல வரக்கூடிய மாற்றத்தை நாம பார்த்தோம். குறிப்பா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 12வது வசனம், 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். அங்கே 4ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் 1 பங்கும், சந்திரனில் 1 பங்கும், நட்சத்திரங்களில் 1 பங்கும் சேதப்பட்டது. அவற்றில் 1 பங்கு இருளடைந்தது. பகலிலும் 1 பங்கு பிரகாசம் இல்லாம போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று. பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊதப் போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அப்போ அடுத்த 4 முடிஞ்சதுக்கு அப்புறம் 5வது சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க அங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அங்க மிகப்பெரிய ஒரு ஆபத்து வரப்போகிறது. அதாவது இந்த எக்கால நியாய தீர்ப்புலயே மீதம் இருக்கக்கூடிய மற்ற 3 எக்காலங்களுடைய நியாய தீர்ப்பு வரும் பொழுது இந்த பூமியில அதை தாங்க முடியாது. அது ரொம்ப ஒரு கொடிய ஒரு நிலைமையில அது இருக்கும். அப்படிங்கிறது தான் நீங்க இங்க பார்க்க முடியும். அப்போ இங்க இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னு சொன்னா, 9ஆம் அதிகாரம், அதுல 5வது தூதன் எக்காலம் ஊதினான். அதாவது 5வது எக்காலத்தை குறித்து நாம இங்க பார்க்க போறோம். வாசிக்கலாம் 1 யாராவது வாசிங்க. 9ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெரும் சூளையின் புகையை போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்த புகையிலிருந்து போதும் சிஸ்டர். சோ இங்க நீங்க முதல் வசனத்திலே ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். இங்க வானத்திலிருந்து பூமியின் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தது, அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த அவனுக்கு யாருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும் போது அது 1வது வசனத்துல இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தை தான் குறிக்கிறது. அப்போ இங்க நீங்க ஞாபகத்துல வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, அங்க நட்சத்திரம் என்பது நாம பார்க்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தை அது குறிக்கல. இந்த நட்சத்திரம் இங்க தூதனை ரெஃபர் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா இந்த நட்சத்திரத்துக்கு கையில பாதாள குழியின் திறவுகோல் இருப்பது அப்படின்னு சொல்றது நாம ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த தூதன் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லும் போது அது தூதனை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக அந்த தூதனுடைய கையில திறவுகோல் இருந்தது. எதற்குரிய திறவுகோல்? பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அப்புறம் 2வது வசனம், அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே இப்ப அதுதான் 5வது எக்காலம் ஊதின பொழுது நடக்கக்கூடிய சம்பவத்தை தான் நாம இங்க வாசிக்கிறோம். என்ன நடந்தது அங்க பார்க்கும் பொழுது, உடனே பெருஞ்சூளையின் புகையை போல அந்த குழியில் இருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமைக்கு ஒப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை
தேளானது மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனையை போல் இருக்கும். 6வது வசனம், அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள், சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவோ அவர்களுக்கு விலகி ஓடி போகும். அந்த வெட்டி கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாயிருந்தது. அவைகளுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகள் இருந்தன. அவைகளின் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போல் இருந்தன. அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தலை போல் இருந்தது. அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்களை போல் இருந்தன. இருப்பு கவசங்களைப் போல மார்க்கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன. அவைகளுடைய சிறகுகளின் இரைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேக குதிரைகள் பூண்ட ரதங்களின் இரைச்சலுக்கு ஒப்பாயிருந்தது. அவைகள் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களும் அந்த வாள்களில் கொடுக்குகளையும் உடையவைகளாய் இருந்தன. அவைகள் 5 மாதமளவு மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவைகளாய் இருந்தன. அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு, அவன் பாதாளத்தின் தூதன். எபிரேய பாஷையிலே அபத்தோன் என்றும் கிரேக்கு பாஷையிலே அப்பொலியோன் என்றும் அவனுக்கு பெயர். முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று, இவைகளுக்கு பின் இன்னும் 2 ஆபத்துகள் இதோ வருகிறது. இப்போ இதுல ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்குறோம். என்ன டிஸ்கிரிப்ஷன்? இந்த வெட்டுக்கிளிய குறித்ததான சில விளக்கத்தை தான் நம்ம இங்க பாக்குறோம். அப்ப 5வது எக்காலம் ஊதும் பொழுது ஒரு தூதன், நட்சத்திரம் பார்த்தது தூதன், அவன் கையில பாதாள குழியின் திறவுகோல் இருக்குது. அதை அவர் திறக்கிறாரு. அதை திறந்த உடனே அங்கிருந்து என்ன வருதான்? புகை வருகிறதா பார்க்கலாம். அதோடு கூட என்ன வருது? அங்கிருந்து வெட்டுக்கிளியும் வர்றதா நீங்க பார்க்க முடியும். இப்ப நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் இங்க என்னன்னு சொன்னா, பொதுவா வெட்டுக்கிளிகள் எங்கிருந்து வரும்? பூமியில இருந்து வரும். பொதுவா வெட்டுக்கிளிகளை குறித்து நாம வாசிக்கும் பொழுது இந்த வெட்டுக்கிளிகள் நீங்க பாத்தீங்கன்னா பாலைவனங்கள்ல அதிகமாய் தென்படுமா. பாலைவனங்கள்ல கிட்டத்தட்ட பல மைல்களுக்கு இப்ப அது கூட்டமா வருதுன்னு சொன்னா அது மிகுந்த ஒரு நிழலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது இருண்ட நிலைமையில பல மைல்களை கவர் பண்ணத்தக்க அளவுக்கு அது கூட்டமா இருக்கும். அப்போ நீங்க புரிந்து கொள்ளணும், வெட்டுக்கிளிகள் பொதுவா எங்க இருந்து வரும்? பூமியில இருந்து அதிகமா வரும். ஆனா இங்க எங்க இருந்து வருதுன்னு சொல்லியிருக்குன்னா பாதாள குழியில இருந்து பூமிக்கு வருகிறது. நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த கான்ட்ராஸ்ட நல்லா பார்க்கணும். ஒண்ணு பூமியில இருந்து வரணும், ஆனா இங்க வர்றதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பாதாள குழியிலிருந்து பூமிக்கு வருகிறது. அதை குறித்து இன்னும் நீங்க பார்க்கும்போது அதற்கு வல்லமை கொடுக்கப்பட்டது. எப்படிப்பட்ட வல்லமை? மூணாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. இப்ப இந்த லோக்கஸ்ட குறித்து, இந்த வெட்டுக்கிளியை குறித்து நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அதனுடைய அப்பியரன்ஸை பத்தி நீங்க அழகா இங்க வாசிக்க முடியும். எப்படிப்பட்ட ஒப்புமை, எதற்கு ஒப்பாக இது இருந்தது அப்படின்னு நீங்க பார்க்கலாம். அதனுடைய ஷேப்பை நீங்க பார்க்கும்போது அது குதிரை யுத்தத்துக்கு ஆயத்த பண்ற மாதிரி அது இருந்துச்சு. நல்லா கவனிங்க, யோசிங்க. அந்த வெட்டுக்கிளிய அப்படியே நீங்க குதிரையும் அந்த வெட்டுக்கிளியில கலந்து வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்களேன். அதோடு கூட நீங்க இங்க பார்க்கலாம், அதனுடைய தலையை நீங்க பார்க்கும் பொழுது அந்த தலை எப்படி இருந்துச்சுன்னு அங்க சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா பொன்மயமான கிரீடம் போன்றவைகளும் இருந்தன. 7வது வசனம். இதையும் கற்பனை பண்ணுங்க உங்க மனசுல. அந்த வெட்டுக்கிளியில ஒரு பொன்மயமான கிரீடம் அந்த வெட்டுக்கிளிக்கு இருக்கிற மாதிரி, நமக்கு தெரிஞ்ச வெட்டுக்கிளிய ஞாபகத்துல வச்சுட்டு அந்த வெட்டுக்கிளிக்கு மேல அந்த தலையில பொன்மயமான ஒரு கிரீடம் இருக்கிறதா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அதனுடைய முகங்களை நீங்க பார்க்கும் பொழுது அது எப்படி இருந்துச்சா? நம்ம வெட்டுக்கிளிக்கு பாக்குற மாதிரி முகம் கிடையாது, அது மனுஷருக்கு ஒப்பான முகமும் இருந்த மாதிரி யோசிங்க. அப்படியே 8வது வசனம், அதனுடைய கூந்தல் எப்படி இருந்தா ஸ்திரீகளின் கூந்தலுக்கு ஒப்பா இருந்தது. அப்புறம் பற்கள் அப்படின்னு வரும்போது பற்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லப்படுது? சிங்கத்தின் பற்களுக்கு, அதாவது கூர்மையான ஒரு பற்கள் அவங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னு சொன்னா கொடுக்கப்பட்டிருந்தது நாம பாக்குறோம். அதுக்கப்புறம் இரும்பு கவசங்களை போல மார்க்கவசங்கள், கொஞ்சம் மார்பை யோசிச்சு பாருங்க, அது எப்படி இருந்துச்சா? இரும்பு கவசங்களை போல மார்க்கவசங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் சிறகுகளை பாத்தீங்கன்னா இரைச்சல், சிறகுகளின் இரைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேக குதிரைகள் பூண்ட ரதங்களுடைய இரைச்சலுக்கு ஒப்பா இருந்தது. நீங்க நார்மலா ஒரு வெட்டுக்கிளி வரும்போது இருக்கிற சத்தத்தை விட குதிரைகள் ரதங்கள் சேர்ந்து யுத்தத்துக்கு ஓடும் போது இருக்கிற சத்தம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்ப இதோடு கூட நீங்க பாத்தீங்கன்னா அதற்கு தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களும் இருந்தது. நமக்கு தேளுக்கு பின்னாடி என்ன கொடுக்கு இருக்கும், அப்ப அதே இது வெட்டுக்கிளிக்கு பின்னாடி இருக்குது. ஓகேங்களா? சோ இப்ப இது அப்படியே நீங்க படிக்கும் போது அது என்ன செய்யுமா? 5 மாதம் அளவும் என்ன செய்யுமா? தம்முடைய ஜனங்களை அல்லது மனுஷரை சேதப்படுத்துவதற்கு
அதிகாரம் உடையவைகளாய் இருந்தன. மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவைகளாய் இருந்தன. ஆனா அது ஜீவனை எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கணும். இப்ப பொதுவா நமக்கு தெரிந்த கொஞ்சம் வெட்டுக்கிளியை யோசிச்சு பாத்தீங்கன்னா, 4வது வசனம் இங்க சொல்லுது, பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாம. நாம பார்க்கக்கூடிய வெட்டுக்கிளி என்ன செய்யும்? இதைத்தான் சேதப்படுத்தும். நீங்க அங்க பார்க்கும்போது புல்லையும் பசுவையும் எந்த பூண்டையும் சேதப்படுத்தும். நீங்க யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை படிச்சு பாத்தீங்கன்னா அங்கேயும் வர்றதை நீங்க பார்க்கலாம், சேதப்படுத்துறதை நீங்க பார்க்க முடியும். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்னது? அது வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் வந்து என்ன செய்யாதான்? சேதப்படுத்தாதான். ஆனா அதற்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு? தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. ஞாபகம் இருக்கா? முந்தின அதிகாரத்தை நாம முடிக்கும் போது சொன்னோம், யார் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நிலை நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட முடிச்சோம். அப்ப அடுத்த அதிகாரத்துல நாம பார்த்தோம், 2 கூட்டம் யாரால என்ன செய்ய முடியும்? 2 கூட்டத்தால மட்டும்தான் நிலைக்க முடியும். அந்த 2 கூட்டம் யாருன்னு சொல்லி பார்த்தோம். 2ல ஒண்ணு வந்து யூதர் கூட்டம், மற்றொன்று என்னது? புறஜாதிகளின் கூட்டம். இந்த யூதர்கள் கூட்டம் யாருன்னு சொன்னா 1,44,000 பேர். இந்த 1,44,000 பேர் இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, தேவனாலே முத்திரை போடப்பட்டவர்களா இருப்பார்கள். அப்ப அவங்களுடைய ஊழியத்தின் வாயிலாக அநேக திரளான புறஜாதிகள் தேவனை சுவிசேஷத்தை அறிந்து கேட்டுக்கொண்டு என்ன செய்வாங்கன்னா, கர்த்தருடைய இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை, அதாவது இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவங்க கேட்பாங்க. தேவனை, கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அவங்களுக்கு மாறும். அவங்க என்ன செய்வாங்களாம்? உபத்திரவத்துல அந்த டைம் பீரியட்ல சாட்சியா நின்று மரித்து தேவனுடைய சமூகத்துல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நாம பார்த்தோம் முன்னாடியே. இந்த 1,44,000 பேர் அந்த உபத்திரவ காலத்துலதான் இருப்பாங்க. ஆனா அவங்கள ஆண்டவர் இவர்களுக்கு ஊழியம் செய்வதற்காக ஊழியக்காரர்களாக பயன்படுத்துகிறார். இப்ப இந்த முத்திரை போடாத ஜனங்களை உபத்திரவப்படுத்துவதற்கு தான் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த வெட்டுக்கிளிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. இத வந்து முந்தின அதிகாரத்துல முடிக்கும் போது ஐயோ 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 ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏன் இப்படி கொடூரமா முடிக்கிறாருன்னு சொன்னா, இது மனுஷனை கொட்டுமா? ஓகேங்களா? மனுஷனை கொட்டும். இப்ப இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். இங்க நாம பார்க்கக்கூடிய இந்த டிஸ்கிரிப்ஷன், இது வந்து சாதாரண வெட்டுக்கிளியை குறிக்கல. அது உங்களால புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிற டிஸ்கிரிப்ஷன்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்படி ஒரு வெட்டுக்கிளியை நாம பார்க்க முடியாது. ஓகேங்களா? இப்படி ஒரு வெட்டுக்கிளியை நாம பார்க்க முடியாது. ஆகவே இது என்னன்னு சொல்லிட்டு பல வேத வல்லுநர்கள் பல வியாக்கியானங்களை கொடுக்குறாங்க. இப்ப இதற்கு சரியான ஒரு வியாக்கியானம் அப்படின்னு சொல்லிட்டு நாம கொடுக்க முயற்சி செய்யணும்னு சொன்னா, நமக்கு வேற எங்கேயாவது க்ளூ இருந்தா மட்டும்தான் இதை நாம சரியா என்னன்னு புரிந்து கொள்ள முடியும். ஆனா வேற இடத்துல நமக்கு பெரிய அளவுக்கு க்ளூ எதுவும் இல்லை. நமக்கு இருக்கக்கூடிய க்ளூ என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த அதிகாரத்துல வரக்கூடிய அந்த முதல் வசனத்தினுடைய ஒரு வாக்கியம், அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது, அவன் பாதாள குழியை திறந்தான், உடனே பெருஞ்சூளையின் புகையை போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று, அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது, அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. இங்க நீங்க வாசிக்கக்கூடிய அந்த பாதாள குழி மட்டும்தான் நமக்கு ஒரு க்ளூவை கொடுக்குது. இந்த அதிகாரத்தை புரிந்து கொள்வதற்கு நமக்கு கொடுக்கக்கூடிய, அதாவது இது உண்மையான வெட்டுக்கிளி இல்லைன்னு நமக்கு தெரியுது இதனுடைய விளக்கத்தின் அடிப்படையில. அப்ப இந்த வெட்டுக்கிளி என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னா, நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு க்ளூ அந்த பாதாள குழி, பாட்டம்லெஸ் பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாதாள குழினா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். இப்ப இந்த பாதாள குழின்னு சொன்னா, வேதத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பாதாள குழியை குறித்து என்ன சொல்லப்படுது அப்படின்னு நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா, இந்த பாதாள குழிய தேவன் ஒரு சிறைச்சாலையை போல பயன்படுத்துகிறார். இங்க யார் இருக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசுத்த ஆவிகளை தேவன் அங்கே அடைத்து வைத்திருக்கிறதாக நீங்க வேதாகமத்துல பார்க்க முடியும். அதுதான் இந்த பாதாள குழி. இந்த பாதாள குழியில என்ன இருக்குன்னா, அசுத்த ஆவிகளை தேவன் தற்காலிகமாக அடைத்து வைத்திருக்கிறார். இதே இடத்துலதான் யாரை அடைத்து வைக்க போறாருன்னு நமக்கு தெரியும். யாரை அடைத்து வைப்பாருன்னு சொன்னா, சாத்தானையும் அந்த 1000 வருட அரசாட்சியின் போது அதிகாரம் 20 வெளிப்படுத்துற விசேஷம் 20ஆம் அதிகாரம் 1ல இருந்து 13 வரைக்கும் படிச்சு பார்த்தீங்கன்னா, இதே ஆழம் அந்த பாதாள குழியில தான் அடைத்து வைக்க போறார். இப்ப அதே பாதாள குழியின் திறவுகோல் ஒரு தூதன் கையில சாவி இருந்துச்சுன்னு சொல்லி வாசிக்கிறோம். அதை திறந்த உடனே அங்கிருந்து தான் வருதுன்னு வாசிக்கிறோம். அப்போ இதுதான் நமக்கு என்ன கொடுக்குதுன்னு சொன்னா, இது வந்து ஒரு க்ளூவை நமக்கு கொடுக்குது. இது வந்து ஒரு டெம்பரவரி பிளேஸ், அதாவது இந்த டீமனிக் பீயிங்ஸ், இந்த அசுத்த ஆவிகளை அடைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு தற்காலிகமான இடத்தை தான் இந்த பாதாள குழி குறிக்குது.
அப்ப இங்க இருந்துதான் வெட்டுக்கிளி வருது. அப்ப இங்க இருந்து வர்றதுனால நான் இங்க இருந்து ஒரு வியாக்கியானம் கொடுக்கணும்னு சொன்னா இதை நீங்க எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, பொதுவா நாம எல்லாருமே வெட்டுக்கிளிய பார்க்க முடியும். இங்கேயும் யோவான் என்ன செய்யறாரு, வெட்டுக்கிளிய பாக்குறாரு. வெட்டுக்கிளிய இங்க பாக்குறதா நீங்க பார்க்கலாம். ஆனா இதை நாம எப்படி நான் வியாக்கியானம் பண்ண விரும்புறேன்னு சொன்னா, இது உண்மையான வெட்டுக்கிளி கிடையாது. இது என்னன்னு சொன்னா அசுத்த ஆவிகளுடைய அந்த ஒரு ஃபோர்ஸ் நம்ம சொல்ல முடியும். புரியுதுங்களா? உண்மையை சொல்லணும்னு சொன்னா இன்னைக்கு நாம அசுத்த ஆவிகளுடைய ஆக்டிவிட்டிஸ கண்ணால பார்க்க முடியாது. பார்க்க முடியுமா? ஏதாவது ஆவிகளை நாம பாக்குறோமா கண்ணால? இல்ல. அப்ப அதே மாதிரிதான் இங்க இதை இப்படி ஒரு வியாக்கியானம் கொடுக்கணும்னு சொன்னா எப்படி சொல்லலாம்னா, இந்த வெட்டுக்கிளிகள் நம்முடைய கண்ணுக்கு தெரியாது. அன்னைக்கு இருக்கிறவங்களுக்கும் கண்ணுக்கு தெரியாது. யோவானுக்கு இது தரிசனமா கிடைக்குது, அவர் எழுதி வச்சிருக்கிறார். அதனால அந்த ஜனங்களும் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நாம சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இது சாதாரண வெட்டுக்கிளிக்கு ஒப்புமையான வெட்டுக்கிளியாட்டு இந்த வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்க டிஸ்கிரிப்ஷன் பொருந்தவே இல்லை. இது என்ன செய்ய போகுது, அங்க இருக்கிற முத்திரை போடாத ஜனங்களை தேல் கொட்டுற மாதிரி கொட்ட போது அவங்க எல்லாம் என்ன சொல்ல போறாங்கன்னு சொன்னா, தாங்க முடியாம சாவு வராதான்னு தேட போறாங்க. அப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இதை நாம எப்படி சொல்லலாம்னா, இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஈவில் ஃபோர்சஸ், அசுத்த ஆவிகளுடைய ஒரு ஃபோர்ஸா இருக்கலாம். அது இந்த மாதிரி செயல்படும் அந்த நாட்கள் அப்படின்னு நாம சொல்லலாம். அப்ப இவங்க என்ன செய்வாங்களா, ஜனங்களை துன்பப்படுத்துவார்கள். இப்ப இதை நான் எப்படி சொல்ல விரும்புறேன், இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா விசுவாசிகளை இது என்ன செய்யாது, அட்டாக் பண்ணாது. அந்த இடத்துல சீல் முத்திரை போடப்பட்டவங்களை அது என்ன செய்யாதான், அட்டாக் பண்ணாதுன்னு சொல்லிட்டு வேதத்துல நாம வாசிக்கிறோம். இந்த அதிகாரத்துல பாக்குறோம், முத்திரை போடப்பட்டவங்களை அது எது பண்ணாது, அட்டாக் பண்ணாது, அதை டிஸ்டர்ப் பண்ணாது, அவங்கள எதுவும் பண்ண முடியாது. இன்னைக்கு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறதுனால பிசாசவன் நம்ம என்ன செய்ய முடியாது, நிரப்ப முடியாது. ஏன்னா ஆவியானவர் நமக்குள்ள வாசமா இருக்கிறார். புரியுதுங்களா? பிசாசானவனும் பிசாசனுடைய தந்திரங்களும் நம்மளுக்கு என்ன செய்யலாம், அழுத்தம் கொடுக்கலாம். நம்மள அழுத்தம் தான் கொடுக்க முடியுமே தவிர நமக்கு உள்ள நம்மள ஆளுகை செய்ய முடியாது, நம்மள நிரப்ப முடியாது. அது உண்மை, அது சத்தியம், வேதம் சொல்லக்கூடிய சத்தியம். அப்ப இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்க சாத்தானுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அது எப்படி இருக்குமா, தேலை போல கொட்டுற அளவுக்கு ரொம்ப கொடுமையான ஒரு காரியத்தை அவங்க அனுபவிக்க போறாங்க. இதை கண்ணால அவங்க பார்ப்பாங்களா இல்லையான்னா, அது பார்ப்பாங்களா இல்லையான்னா தெரியாது. ஒரு மேக்சிமம் அதை பார்க்க முடியாது. ஆனா அவங்களுக்கு என்ன தோணும்னு சொன்னா, ஒரு ஒரு என்ன சொல்றது, நரம்பு வியாதி வந்த மாதிரி, ஏதோ ஒரு நரம்பு ரிலேட்டடா நோய் வந்த மாதிரி, ஒரு மென்டல் டிசார்டர் ஆன மாதிரி அவங்க எல்லாரும் மனசுல என்ன இருக்குன்னா, செத்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இப்படி அது லிட்டரலாவும் நீங்க எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நாம அதை பார்க்க முடியாம போனாலும் பரவாயில்ல. இப்ப இது பாதாள குழியில இருந்து வர்றதுனால நான் வியாக்கியானம் எப்படி கொடுக்க விரும்புறேன்னு சொன்னா, இது ஒருவேளை அசுத்த ஆவிகளுடைய தாக்கத்தின்படி நடக்கிறதா இருக்கலாம். நாம அசுத்த ஆவியை கண்ணால பார்க்க முடியாது. ஒருவேளை இது இப்படியே நாம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அங்க இருக்கிற ஜனங்களால என்ன செய்ய முடியாது, இதை பார்க்க முடியாது. ஆனா வேதனையை உணர்ந்து கொள்ள முடியும். வேதனை தாங்க முடியாத அளவுக்கு கொடிய வேதனையை அவர்கள் அனுபவிக்க போகிறார்கள். அது ரொம்ப கொடூரமா இருக்கும். 6வது வசனம் சொல்றது, அந்த நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். அது மட்டும் இல்ல, சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவோ அவர்களுக்கு விலகி ஓடி போகும் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ இந்த வேதனை ரொம்ப மோசமான ஒரு வேதனையா இருக்கும். அதுவும் எத்தனை நாட்கள், 5 நாட்கள் இருக்கும், 5 மாதங்கள் இருக்கும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த மகா உபத்திரவ காலத்துல இப்படிப்பட்டதான ஒரு கொடிய விஷயம் நடக்கும் என்பதை நீங்க பார்க்க முடியும். அப்ப இதுக்கு நாம மற்றொரு வியாக்கியானம், நாம வேற எந்த ஒரு க்ளூவும் இல்லாததுனால இந்த பாதாள குழியின் வார்த்தையை வச்சு நாம இப்படி ஒரு வியாக்கியானம் கொடுக்கிறோம், வேற ஒண்ணு இல்லை. 2வது 6வது எக்காலம் 13வது வசனத்துல இருந்து 15வது வசனம் வரைக்கும் இருக்கு. 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல இருந்து அதனுடைய 15வது வசனம் வரைக்கும் யாராவது வாசிங்க. 6ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பேடத்தில் 4 கொம்புகளிலிருந்து ஒரு சத்தம் தோன்றி எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதரை நோக்கி, ஐப்ராத் என்னும் பெரிய நதியண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது மனுஷரில் 3/4 பங்கை கொல்லும்படிக்கு படிங்க, தொடர்ந்து படிங்க சிஸ்டர். 1 மணி நேரத்துக்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்துக்கும் 1 வருஷத்துக்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 அவிழ்த்து
ஓகே. சோ இங்க நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதுல்ல? ஓகே ஓகே. சோ இங்க நீங்க கவனிச்சு கேக்குதுங்க சார். பாத்தீங்கன்னா 6ஆம் எக்காலம் ஊதப்படுது. இந்த 6ஆம் எக்காலத்தை எப்படி யோவான் காண்கிறார் என்பதை 17வது வசனத்துல பார்க்க முடியும். எப்படி? 16ல இருந்து படிச்சீங்கன்னா, குதிரை சேனைகள் ஆகிய இராணுவங்களின் தொகை 20 கோடியா இருந்தது, அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன். 17வது வசனம். குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது. நீங்க நல்லா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை புரிந்து கொள்ளணும்னு சொன்னா, யோவான் இப்ப இருக்கிற காலகட்டத்துல இல்ல, அன்னைக்கு 1ஆம் நூற்றாண்டுல அவருக்கு தரிசனம் கிடைத்த போது, அவர் கண்ட தரிசனத்தை அவர் எழுதும் போது அவர் இங்க சொல்றாரு, நான் கண்டது இந்த மாதிரிதான் அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஞாபகத்துல வச்சுக்கோங்க, அவருக்கு கிடைத்தத அவர் இங்க என்ன செய்யறாருன்னு சொன்னா 17வது வசனத்துல கண்ட விதமாவதுன்னு சொல்லிட்டு அவர் எழுதுறத நீங்க பாருங்க. அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்க்க வசங்களை உடையவர்களாய் இருந்தார்கள். குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளை போல் இருந்தன. அவைகளுடைய வாயிலிருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன. இப்ப நல்லா யோசிங்க, இது இராணுவத்தை குறிக்கிறது, இராணுவத்தின் தொகையை அப்படின்னு சொல்லிட்டு முந்தின வருஷத்துல 20 கோடின்னு சொல்லிட்டு நாம வாசித்தோமா இல்லையா? அப்ப இங்க 6வது எக்காலம் எதை குறிக்குதுன்னு சொன்னா, கடைசி நாட்களில், அதாவது அந்த உபத்திரவ காலத்தினுடைய இறுதியில நடக்க இருக்கிற அந்த மகா பெரிய யுத்தம். பல ராஜ்யங்கள் ஒன்று சேர்ந்து அந்த அர்மகதோன் அப்படின்னு சொல்லிட்டு நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். அர்மகதோன் வார், அந்த மெகிதோ எனப்படுகிற அந்த இடத்துல பல ராஜ்யங்கள் சேர்ந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் கூட்டம் கூடி அங்கே ஒரு பெரிய ஒரு போர், ஃபைனல் வார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு நேஷன்ஸ்லாம் சேர்ந்து, அதாவது ராஜ்யங்கள்லாம் சேர்ந்து, தேசங்கள்லாம் சேர்ந்து தேவனுக்கு விரோதமாய் எழும்பி வரக்கூடிய ஒரு சமயம். எல்லாரும் இஸ்ரவேலுக்கு விரோதமா வருவார்கள். அது மட்டும் இல்ல, இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமா வருவார்கள். ஆனா அந்த முடிவுல தான் இஸ்ரவேலர்களால ஒன்னும் பண்ண முடியாது. அந்த எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சுத்தும் போது, சூழ நிற்கும் போது அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் இல்லாத நிலைமையில தள்ளப்படுவாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் யாருதான்? மெஸ்ஸியாவை நோக்கி பார்த்து உதவி கேட்பதை தவிர வேற உதவியே கிடையாது. மெஸ்ஸியா என்ன செய்வாரு? மகிமை உள்ளவராக அந்த ஒலிவ மலையின் மேல் வந்து இறங்குவார், வந்து அந்த ராஜ்யங்களை என்ன செய்வார்னா சங்கரிப்பார், அழித்து போடுவார். அப்ப இதைத்தான் நாம என்னன்னா அர்மகதோன் வார், யுத்தம் அப்படின்னு நாம சொல்றோம். அப்ப இங்க நல்லா கவனிங்க, இந்த அர்மகதோன் வார குறித்து நாம பார்க்கும் பொழுது இங்க 6வது எக்காலம் எதை குறிக்குதுன்னு சொன்னா அந்த யுத்தத்தை தான் குறிக்கிறது. அப்போ இந்த யுத்தத்தை அவர் கண்ட விதமானது எப்படின்னு சொன்னா குதிரையை அவர் பார்க்கிறார். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, அவரு பார்த்த சமயத்துல குதிரை தான் யுத்தத்தை புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? இன்னைக்கு நாம இருக்கிற காலத்துல, இன்னைக்கு வந்து இஸ்ரேலுக்கு விரோதமா அமெரிக்காவோ ஜப்பானோ சைனாவோ, இன்னைக்கு நீங்க பாக்குறோம் ஈரானோ, எல்லாருமே என்ன செய்யறாங்க? குதிரையிலேயே போய் சண்டை போடுறாங்க? இல்ல. நீ நல்லா யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல வேதாகமத்தை 1 நூற்றாண்டுல எழுதும் போது அவர் கண்ட அந்த தரிசனத்துல அவருக்கு தெரிந்த விதமானது இது. அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இது வந்து என்னது? குதிரை வந்து எப்பவுமே இராணுவத்தையும் சண்டையையும் போரையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இந்த குதிரையை வந்து அவர் பயன்படுத்துறாருன்னு சொன்னா, இன்றைக்கு காலகட்டத்துல பல 2000 ஆண்டுகள் தாண்டிருச்சு. இன்னைக்கு இப்ப நடக்கிற சண்டைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த குதிரைகளை குறித்து அவர் சொல்லும் போது, குதிரைகளை பத்தி அவர் சொல்ற விஷயத்தை நீங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. இது குதிரையை குறிக்கலன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். 17வது வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது, எவர்கள் குதிரைகளை அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் அப்படின்னு நாம பாக்குறோம். குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது. அடுத்தது அதை பத்தி சொல்றாரு. அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்க்கவசங்களை உடையவர்களாய் இருந்தார்கள். குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளை போல் இருந்தன. அவைகளுடைய வாயிலிருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, குதிரைகளின் வாயிலிருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டது. எங்கேயாவது ஒரு குதிரை எப்படி பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. குதிரை வந்து யுத்தத்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது நான் சொல்றேன். இப்ப இப்படி ஒரு குதிரைய வரலாற்றிலையும் சரி, நாம இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் சரி நாம பார்க்க முடியுமா? இல்ல. ஆனா ஏன் கூட கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு குண்டு போடுறாங்க, பீரங்கி, இப்படி அந்த டேங்கர் இதெல்லாம் யூஸ் பண்றாங்க.
நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. குண்டு போடுற விதத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 3 விஷயங்களை நீங்க நோட்டீஸ் பண்ண முடியும். அந்த குண்டு போடுற இடத்துல நீங்க என்ன பார்க்கலாம்? அக்னி வர்றதை பார்க்கலாம், புகை வர்றதை பார்க்கலாம், கந்தகத்தை நீங்க பார்க்கலாம். அதனாலதான் நான் சொன்னேன், அவரு தரிசனத்தை காணும் போது அது அந்த முதல் நூற்றாண்டுல அவர் எப்படி கண்டாரோ, எப்படி விளக்க முடியுமோ அப்படி அவர் விளக்குறார். அப்ப இந்திய காலகட்டத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, நவீன உலகத்துல நாம இருக்கிறோம். முழு தேசமுமே இஸ்ரவேலுக்கு விரோதமா வருதுன்னு சொன்னா எல்லா தேசமும் குதிரையில வந்துதான் சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது. அவங்க எல்லாரும் கூட்டம் கூடி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் வேர்ல்ட்ல நாம இருந்துட்டு இருக்கிறோம். எவ்வளவு மாற்றங்கள் இருக்கு. நவீன உலகத்துல நாம இருக்கிறோம். எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் ராக்கெட் விடுறதுக்கு முடியுது. டேங்கர்ஸ் பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இது கடைசி காலத்துல நடக்க இருக்கக்கூடிய அந்த யுத்தத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நாம எங்கேயுமே இப்படி ஒரு குதிரை, அதாவது வாயிலிருந்து புகையும் அக்னியும் வர்ற மாதிரி ஒரு குதிரையை நாம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. சோ அதனால நீங்க அதை வந்து என்ன செய்ய முடியாது. லிட்ரலா நான் முன்னாடியே சொன்னேன், லிட்ரலா எடுக்க முடிஞ்சதை தான் லிட்ரலா எடுத்துக்கணும். அதாவது எழுத்தின் படி நாம எடுக்க முடிஞ்சதை மட்டும்தான் நாம அப்படி எடுத்துக்க முடியும். இல்லாத பட்சத்துல நாம எடுத்துக்கொள்ள முடியாது. அதற்கு நமக்கு ஆதாரம் இருந்தா மட்டும்தான் வியாக்கியானம் மற்ற பகுதியில இருந்து எடுத்து கொடுக்க முடியும். சோ அதற்கு நான் முன்னாடி இதை தொடங்கும் போதே நான் ஒரு உதாரணம் சொன்னேன். நீங்க 12ஆம் அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஸ்திரீயை குறித்து நாம பாக்குறோம். அந்த ஸ்திரீ வந்து சூரியனை அணிந்திருந்தாள்னு பாக்குறோம். இதை நம்ம லிட்டரலா எடுத்துக்க முடியாது. அதுக்கு நான் முன்னாடியே வியாக்கியானம் கொடுத்துருந்தேன். அப்ப இப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா இது எதை குறிக்குதுன்னு சொன்னா மாடர்ன் வேர்ல்டு வார்ஃபேர், உலகத்துல நடக்க போற அந்த கடைசி யுத்தத்தை அது பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதைத்தான் யோவான் வந்து 16ஆம் அதிகாரத்துல தெளிவா விளக்குறார். அப்படியே வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா இதே விஷயத்த வந்து அருமையா விளக்குறத நீங்க பார்க்கலாம். கொஞ்சம் டீட்டெயில்டா விளக்குறாரு. 16ஆம் அதிகாரம் 13ல இருந்து 16 வரைக்கும் யாராவது படிங்களேன். 13ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 13. அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் சிங்கத்தின் வாயிலும் கள்ளதீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்குமுள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகாநாளில் நடக்கும் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. இதோ திருடனை போல வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடி விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஓகே, இங்க நீங்க பாத்தீங்கன்னா இங்க அசுத்த ஆவிகள் என்ன செய்ய போதான், பூமியின் ராஜாக்களை ஒன்று சேர்த்து கடைசி அந்த யுத்தத்துக்கு அர்மகதோன் என்கிற அந்த மெகிதோ என்கிற இடத்துக்கு, அர்மகதோன் என்கிற அந்த யுத்தத்துக்கு நேராக என்ன செய்வாங்கன்னா உலக ராஜாக்களை கூட்டி சேர்த்து சண்டைக்காக வருவாங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங்கா இன்னொரு விஷயத்த நீங்க படிக்க முடியும். 12வது வசனத்துல இன்னொரு க்ளூ நமக்கு கிடைக்குது. அதே 16ஆம் அதிகாரம் 12வது வசனம். 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிட்டு. சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்காக ஐப்ராத் நதி என்ன செய்ததான், வற்றி போயிட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சூரியன் உதிக்கும் திசை மேற்கா கிழக்கா? கிழக்கு. அப்போ கிழக்கிலிருந்து வருகிற ராஜாக்களுக்காக வந்து இந்த சண்டையில யுத்தத்துல பார்ட்டிசிபேட் பண்ண போற, ஜாயின் பண்ண போற ராஜாக்களுக்காக ஐப்ராத் நதி வற்றி போகும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிழக்குன்னு சொன்னா யாருக்கு கிழக்கு? இஸ்ரவேலுக்கு கிழக்கு. இஸ்ரவேலுக்கு கிழக்கு அப்படின்னு சொன்னா சிலர் என்ன சொல்றாங்கன்னா இதுல இந்தியாவும் பார்ட்டிசிபேட் பண்ணும், இதுல சைனாவும் பார்ட்டிசிபேட் பண்ணும். அதனால சொல்றோம் உலகம் எல்லாம் என்ன செய்யும், சேரும். உலகம் எல்லாம் சேரும். இன்னைக்கு நாம பாக்குறோம், இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற போர் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நடந்துட்டு இருக்க சண்டை இஸ்ரவேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் என்ன செய்யுது, தாக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி ஒரு சூழல்ல ஈவன் இப்போ இஸ்ரவேலுக்கு அமெரிக்கா ரொம்ப உறுதுணையா இருக்கு, ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ரொம்ப சப்போர்ட். ஆனா ஒரு காலகட்டத்துல எல்லாரும் அதுக்கு விரோதமா திரும்புற நிலைமை வரும். யோசித்து பாருங்க. அப்போ இப்படி நாம மனதுல வச்சு சிந்திக்கும் போது மற்ற கிழக்கிலிருந்து வரக்கூடிய ராஜாக்களுக்கும் என்ன செய்ய போறாங்க, நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அப்ப இதுல இருந்து நாம அசியூம் பண்றது என்னன்னு சொன்னா இந்த வார் ரொம்ப மோசமான ஒரு வாரா இருக்கு. பழையபடி மறுபடியும் 9ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா இந்த யுத்தத்துல நடக்க போற என்னென்ன கஷ்டம் நடக்க போகுது. 18வது வசனம். அவைகளுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அக்கினி
புகை கந்தகம், அக்கினி, புகை கந்தகம் என்னும் இம்மூன்றினாலும் மனுஷரில் மூன்றில் ஒரு பங்கு கொல்லப்பட்டார்கள். யோசிச்சு பாருங்க, இந்த வாயிலிருந்து வந்த, எந்த வாயிலிருந்து வந்த குதிரையை நாம பார்த்தோம். நான் முன்னாடியே சொன்னேன், இது உலக யுத்தத்தை குறிக்கிறது. இதுல நீங்க பீரங்கியை நீங்க குறிக்கலாம், அதாவது டேங்கர்ஸ், அவங்க பயன்படுத்தக்கூடிய ஏவுகணை எல்லாத்தையும் நீங்க போட்டீங்கன்னா, இந்த ஏவுகணை எல்லாம் பயன்படுத்தும் போது, டேங்கர்ஸ் பயன்படுத்தும் போது உங்களுக்கு என்ன இருக்கும்? புகையை நீங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க இங்க கந்தகத்தை பார்க்க முடியும், அக்னியை பார்க்க முடியும், இதெல்லாம் பாக்குறோம். அப்ப இதனால விளைவு என்னவா? கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு காலியாகும். மூன்றில் ஒரு பங்கு காலியாகும். அப்ப நீங்க இப்ப பாத்தீங்கன்னா, இன்றைக்கு உலக மக்கள் தொகை சுமார் 8.3 பில்லியன். இன்றைக்கு உலகத்தினுடைய மக்கள் தொகை 8.3 பில்லியன். அப்போ இப்ப இருக்கிறது, இப்ப இயேசு கிறிஸ்து வருகையில ஒரு கூட்டம் காணாம போயிடும். புரியுதுங்களா? நம்ம அந்த மத்திய வானத்துல அவருடைய வருகையின் போது சபை கூட்டம் வந்து கொஞ்சம் காணாம போயிடும். இப்ப இதை நாம இந்த கணக்குலயே ஒரு அப்ராக்சிமேட்டா 3/1 போட்டா எத்தனை பேர் காணாம போவாங்க? கிட்டத்தட்ட 2.7 இருந்து 2.8 பில்லியன் மக்கள் தொகை எங்க காணாம போயிடும். இதை இன்னொரு விதமா சொல்லணும்னா 1 பில்லியன் 100 கோடி. 1 பில்லியன் 100 கோடி. அப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 277 கோடி மக்கள். அதாவது நான் வந்து ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ள போறவங்களை சேர்த்தே தான் நான் சொல்றேன். ஆனா அதுல ஒரு கூட்டம் முன்னாடியே காணாம போயிடும். சும்மா நம்ம அப்ராக்சிமேட்டா தான் நான் கணக்கு சொல்றேன். அப்ப 1/3 பங்கு அளிக்கப்படும் அந்த யுத்தத்துல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 8ஆம் அதிகாரம் முடியும் போது ஏன் அங்கே மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். யோசித்து பாருங்க. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய யுத்தம், இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான். 200 பேர், 1000 பேர், 1500 பேர், 2000 பேர் சாகிறதெல்லாம் நாம கேட்கிறோம். அன்னைக்கு சாக போற கணக்கை கொஞ்சம் யோசித்து பாருங்க. எவ்வளவு கொடிய ஒரு யுத்தம் நடக்க போகுதுன்னு சொல்லி. இதுதான் அருமகதோன் வாராக நாம கணக்கிட முடியும். அப்ப இங்க இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் நீங்க இன்னொரு விஷயத்த நீங்க பார்க்க முடியும். அந்த கடைசி காலத்துல பாவம் மட்டும் குறையாது. பாவம் மட்டும் குறையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு தப்பு நடந்துட்டு இருக்கு. ஆண்டவர் வந்து யுத்தம் பண்ண வராரு. இது எல்லாமே நடக்குது. இவ்வளவு மோசமான ஒரு நிலைமைக்குள்ள உலகம் தள்ளப்பட்டு இருக்குது. அவ்வளவு அழிவு நடக்குது. ஆனாலும் பாவத்துக்கு பஞ்சமே இல்லை. பாவம் எக்கச்சக்கமா நடக்குது. என்னென்ன பாவம் அதை இங்க தெளிவா வந்து அவர் சொல்றதை நீங்க பார்க்கலாம். ஒரு பக்கம் மக்கள் கூட்டம் செத்துட்டு இருக்குது. ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எண்ணற்ற விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குது இந்த கடைசி காலத்துல. ஆனா ஒரு கூட்ட ஜனம் அதிகமா பாவத்துல ஈடுபட்டு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். உலகம் பாவத்துல இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். என்னென்ன பாவம் நீங்க அங்க பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 5 பாவங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்குது. 21வது வசனம். கொலை பாதகங்களையும், சூனியங்களையும், வேசித்தனங்களையும், களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை அப்படின்னு நாம வாசிக்கிறோம். மனம் திரும்பவும் இல்லை. அதற்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா 20வது வசனம். விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு, விக்கிரக ஆராதனையை நீங்க பார்க்க முடியும். அப்ப 20ல இருந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மனுஷர்கள் பேய்களையும் பொன், வெள்ளி, செம்பு, கல்மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாகவும் லாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளுமா இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. மனம் திரும்பவும் இல்லை. தொடர்ந்து பாவலிஸ்ட சொல்றார். கொலை பாதகங்கள், சூனியங்கள், வேசித்தனங்களையும் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு விஷயம் நடக்கும் போது பாவத்துல எந்த குறைவும் இல்லை. பாவத்துல எந்த குறைவும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் டெக்னிக்கலா என் கூட இப்ப யோசிங்க. விக்கிரக ஆராதனை குறித்து நாம பாக்குறோம். இன்னைக்கு நாம நவீன உலகத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். உண்மைதானே? நவீன உலகத்துல இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நவீன உலகத்துல இருந்தாலும், நவீனம் வந்து பெருகிட்டே போனாலும் விக்கிரக ஆராதனை குறைஞ்சிட்டு வந்ததாவா பார்க்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு மக்கள் வந்து எவ்வளவு அதற்கு பின்னாடி போயிட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதுதான் சில நேரத்துல நான் இப்படி யோசிப்பேன். சாலமோனுக்கு ஆண்டவர் இவ்வளவு ஞானம் கொடுத்திருந்தோம், இவ்வளவு மோசமான இதை எப்படிதான் அவர் தெரிந்தெடுத்தாரு அப்படிங்கிற ஒரு யோசனை வரும். இது எப்படி சாத்தியம்? இவ்வளவு ஞானம் கொடுத்திருந்தோம், எப்படி இந்த மனுஷன் இவ்வளவு அசுத்தத்தை தேடி போனாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப டெக்னாலஜி என்னதான் வளர்ந்தாலும் இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா விக்கிரக ஆராதனைக்கு பஞ்சமே இல்லை. அவ்வளோ ஞானியா இருக்கிறான். ஆனா அவன் கையால செஞ்ச விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் பணிந்து கொண்டு வணங்குறான். கொஞ்சம் கூட யோசனை இல்லாம அதன் முன்னாடி என்ன செய்யறான்?
கைகூப்பி நிக்கிறான். இன்னும் கொஞ்சம் ஓவர் ஸ்மார்ட்டா இருக்கிறவன் என்ன சொல்றான்னு சொன்னா கடவுளே இல்லைன்றான். நீங்க யோசிச்சு பாருங்க, இப்படிதான் இந்த உலகம் போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம கொலை பாதகம். எந்த நியூஸ் பேப்பராவது கொலை இல்லாத ஒரு பேப்பர் படிக்க முடியுதா? எப்படி எந்த காலத்துல நாம இருந்துட்டு இருக்கோம்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இதுக்கப்புறம் நடக்க போறது எப்படி இருக்குங்கிறதையும் நீங்க இதனால சிந்திக்க முடியும். கொலை இல்லாத ஒரு செய்தி நீங்க பார்க்க முடியாது. பில்லி சூனியங்களை நீங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம விபச்சாரம், வேசித்தனத்தை நீங்க பாக்குறோம். களவு அப்பவும் நடக்குமா? சில நேரத்துல நாம நினைப்போம் நம்ம ஊர்லதான் களவு நிறைய நடக்குதுன்னு நாம நினைப்போம். இல்ல, எல்லா ஊர்லயும் களவு நடக்குது. நம்ம ஊர்ல சைக்கிள் திருடுனா வெளிநாட்டுல கார் திருடுறான். எல்லா இடத்துலயும் என்னன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான ஒரு விதத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கு, எல்லா பக்கமும் ஓவராலா இந்த தவறுகள் நடந்துட்டு இருக்கிறத பார்க்கலாம். அப்போ இப்படியே இந்த இது முடியறதை நீங்க பார்க்க முடியும். அப்போ 5-6 எக்காலம் ஊதும் பொழுது இந்த 9ஆம் அதிகாரத்துல முதல்ல நாம பார்த்தது என்னன்னா அந்த டிமோனிக் போர்சஸ், அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அசுத்த ஆவிகளுடைய அந்த ஒரு கூட்டம் அது என்ன செய்ய போதான், வெட்டுக்கிளியை போல ஜனங்களுக்கு அது தேள்கள் கொடுக்கக்கூடிய வேதனையை போல அது என்ன செய்யுமா, ஜனங்களுக்கு வேதனையை கொடுக்குமாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கிறோம். அது மட்டும் கிடையாது, 6வது எக்காலம் ஊதும் பொழுது அங்க நீங்க பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்மி மூவ்மெண்ட், ராணுவம், ஒரு மிகப்பெரிய ஒரு ராணுவ கூட்டத்தை நீங்க பார்க்கலாம். அது என்ன செய்தான், கடைசி அர்மகதோன் யுத்தத்திற்கு ஆயத்தமாகிறதை நாம் பார்க்க முடியும். இதனுடைய விளைவு என்ன, இந்த யுத்தத்துல இந்தியால இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, சைனால இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு பாக்குறோம், கிழக்குல இருந்து வரக்கூடியது. அப்ப அதை தொடர்ந்து நீங்க இங்க பார்க்கும்போது 1/3 மரித்து போவார்கள், 1/3 மரித்து போவார்கள் அப்படின்னு நாம பாக்குறோம். அப்ப இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும் போதும், வேதனைகள் இருந்துட்டு இருக்கும் போதும் பாவம் மட்டும் என்ன செய்யல, குறையவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கிறோம். அப்படியே 10ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா இங்க ஆவியானவர் 10ஆம் அதிகாரத்துல ஒரு ஆறுதலின் செய்தியை கொடுக்கறத நீங்க பார்க்கலாம். இதுவும் அந்த உபத்திரவ காலகட்டத்துலதான் நடக்குது. ஆனா இந்த இடத்துல தேவன் ஒரு கம்ஃபர்டிங் மெசேஜ, ஒரு ஆறுதலின் செய்தியை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கறத நீங்க பார்க்க முடியும். இந்த பாடுகள் மத்தியிலையும் தேவன் இந்த செய்தியை கொடுக்கிறாரு. அப்ப இதுல என்ன வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பலமுள்ள ஒரு தூதனை குறித்து வாசிக்கிறோம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். இப்ப இதற்கு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தூதன் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, இந்த தூதன் இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா பலமுள்ள வேறொரு தூதனை கண்டேன்னு சொல்லியிருக்கிறதுனால இது இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு பலர் சொல்றதை நீங்க பார்க்க முடியும். பல வியாக்கியானங்கள் கொடுக்கிற வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இல்ல இது இயேசு கிறிஸ்துவ குறிக்கல, இது யாரை குறிக்குதுன்னு சொன்னா ஒரு தூதனை குறிக்குது, ஒரு சாதாரண ஒரு தூதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது சாதாரண தூதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அங்க ஒரு வார்த்தை வருதுல, வேறொரு தூதன் அப்படின்னு சொல்லியிருக்கு. வேறொரு தூதன் அப்படின்னா கிரேக்க பதத்துல அல்லோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லோஸ்ன்னு சொன்னா வேறொரு தூதன், வேறு, அல்லோஸ்னா வேறு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அதை என்ன சொல்ல வராங்கன்னா, முந்தைய அதிகாரத்துல ஒரு தூதனை பார்த்தோம்ல, அதே மாதிரி வேறொரு தூதன். முந்தைய அதிகாரத்துல யார பார்த்தோம், ஒரு திறவுகோல் வச்சிருந்தவர். திறவுகோல் எதுக்குள்ள திறவுகோல் வச்சிருந்தாரு, பாதாள குழியின் திறவுகோலை கையில வச்சிருந்த தூதனை நாம பார்த்தோம். இப்ப இந்த 10ஆம் அதிகாரம் தொடங்கும் போது எப்படி தொடங்குது, பலமுள்ள வேறொரு தூதன். அப்ப வேறொரு என்பது இயேசு கிறிஸ்துவ குறிக்கல, இது அல்லோஸ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னு சொன்னா பொருள், முன்னாடி நீங்க பார்த்த தூதனை மாதிரி இன்னொரு தூதன். புரியுதுங்களா? சோ இது இப்போ நான் கன்க்ளூஷன் வந்துடுறேன். இது இயேசு கிறிஸ்துவோ இல்ல இது வேறொரு தூதனோ அதை குறித்து சண்டை போடுறதுக்கு இங்க இப்ப நமக்கு நேரம் இல்லை. அது யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, என்ன, இங்க ஒரு ஆறுதலின் செய்தி உபத்திரவ காலத்தில் கொடுக்கப்படுகிறது. அந்த செய்தியில எந்த ஒரு குறையும் இல்லை. இந்த செய்தியை குறித்து நாம பார்க்கும் பொழுது இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த பலமுள்ள தூதனை குறித்து சில விஷயங்கள் சொல்லப்படுது. 1வது வசனத்துல இவர் பலமுள்ளவர்னு பாக்குறோம். 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா 1வது வசனத்திலே தொடர்ந்து படிக்கும் பொழுது, யாராவது படிங்க 1வது வசனம், 10ஆம் அதிகாரம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன்
பின்பு பலமுள்ள பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது, அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. 2வது வசனம், திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தனது இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன். அப்பொழுது 7 முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். இது கொஞ்சம் முக்கியமானது, நல்லா கவனிங்க. இங்க நாம இவ்வளவு நேரம் பார்த்தோம், என்ன பார்த்தோம்னு சொன்னா வேறொரு தூதன் அப்படின்னு தொடங்கினதை நம்ம பார்த்தோம். இந்த வசனத்துல, இந்த அதிகாரத்துல முதல் வசனம் வேறொரு தூதன் சொன்னா முன்னாடி இருந்த தூதன் மாதிரி இன்னொரு தூதன் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். அந்த தூதனை குறித்து சில டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கிறோம். இந்த தூதனை குறித்ததான சில விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்க பார்க்கலாம். என்னென்ன விளக்கம்? அது அவன் பலம் வாய்ந்தவன். 2வது, நீங்க அங்க பார்க்கும் பொழுது அவன் வானத்திலிருந்து இறங்கி வந்தான் அப்படின்னு பார்க்கலாம். 3வது, அவரை குறித்து என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா அவனுக்கு மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அப்பனா மேகத்தை ஆடையா அணிந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. 4வது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. தலைக்கு மேல வானவில் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களை போலவும் இருந்தது அப்படின்னு வாசிக்கும். அது மட்டும் இல்லாம அவருடைய கையில ஒரு சிறு புத்தகம் இருந்தது. அது மட்டும் இல்ல, வலது கால் எதுக்கு மேல? சமுத்திரத்தின் மேலும், இடது கால் பூமியின் மேலும் வைத்திருந்தான். புரியுதுங்களா? இதுதான் அவரை குறித்ததான டிஸ்கிரிப்ஷன். இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாம தெரிந்து கொள்ளணும் இது யாரு, இது என்ன குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம இப்ப யோசிக்கணும். நல்லா கவனிச்சீங்கன்னா, முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், வேதம் தான் வேதாகமத்தை விளக்கணும். வசனத்தை வச்சுதான் ஸ்கிரிப்சர் இன்டர்பிரட்ஸ் ஸ்கிரிப்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதம் தான் வேதாகமத்திற்கு என்ன செய்யணும்? விளக்கம் கொடுக்கணும். இப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள்லாம் உங்களுக்கு ஃபெமிலியரான வார்த்தை தான். நான் சொல்றத கொஞ்சம் யோசிங்க. வானவில்ல குறித்து நாம கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? வேதாகமத்துல கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்புறம் பாதங்களை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்கே நாம பார்க்கக்கூடிய அந்த சூரியனை போலவும் அப்புறம் அக்னி ஸ்தம்பங்களை போலவும், சூரியன் அக்னி ஸ்தம்பம் இதெல்லாம் நாம கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான். அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், மேகங்கள் சூழ்ந்திருக்க கண்டே. எல்லாமே நாம பழைய ஏற்பாடுல இந்த வார்த்தைகளை அடிக்கடி கிராஸ் பண்றோம், பார்த்திருப்போம், கடந்து வந்திருக்கோம். சில உதாரணங்கள் நான் சொல்லும் போது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். வானவில்னு ஞாபகம் வரும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரும்? நோவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த அவருடைய காலகட்டத்துல கொடுத்த அந்த ப்ராமிஸ். என்ன ப்ராமிஸ்? வானவில்ல பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், இனிமேல் இந்த பூமியை ஜலப்பிரளயத்தினால அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுத்ததா நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் மேகம் நமக்கு எதை ஞாபகப்படுத்துது? இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வரும்போது பகலில் அவர் என்ன செய்தாரு? மேக ஸ்தம்பமாக நீங்க அங்க பாத்தீங்கன்னா மேகத்தின் ஊடாக அவர்கள் என்ன செய்ய நடத்தி வந்தார், அந்த வெயில் தெரியாதபடிக்கு. அது மட்டும் இல்லாம இரவுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அக்னி ஸ்தம்பமா இருந்தார். இங்கேயும் அக்னி ஸ்தம்பம் அப்படிங்கிற வார்த்தையை நாம பாக்குறோம். அது மட்டும் கிடையாது, பாதம். இந்த பாதத்தை உங்களுக்கு பார்க்கும்போது என்ன ஞாபகம் வரும்? யோசுவாவுக்கு ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுத்தார், நீ கால் மிதிக்கும் தேசத்துல நான் உனக்கு என்ன செய்வேன், கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றதை நீங்க பார்க்க முடியும். அப்போ இங்க இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீங்க பார்க்கும்போது ஒரு விஷயம், கடைசியா நீங்க அங்க சொல்லக்கூடிய அந்த பாதத்தை வலது பாதம் சமுத்திரத்தின் மேலும் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்திருந்தார் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னு சொன்னா, இது எல்லாமே ஆறுதலின் செய்தி தான். ஞாபகம் இருக்கா? ரெயின்போ அவங்களுக்கு என்ன செய்யுது? ஒரு ஆறுதல். அதை பார்க்கும்போது இனிமேல் இருக்காது. அது மட்டும் இல்லாம இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழி நடத்தி வந்தது மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம். அதுவும் ஒரு பாசிட்டிவான விதத்துலதான் எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ கால் வைக்கிற இடத்துல உனக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. இதுவும் என்னன்னா கிளைமிங் தான். அப்போ இங்க நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த இது நமக்கு இந்த எல்லா விஷயமுமே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, தேவன்
இந்த பூமியை கடைசியா நம்ம பார்த்த இந்த வார்த்தை கால்கள் ஒரு பாதம் வலது பாதம் சமுத்திரத்தின் மேலும் இடது பாதம் பூமியின் மேலும் வைத்திருந்தார். ஏன் முன்னாடியே நாம பார்த்தோம் இதே நியாய தீர்ப்புல, இந்த எக்கால நியாய தீர்ப்பு முன்னாடி நாம பார்த்ததுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த முதல் இது எங்க வந்துச்சு? பூமியின் மேல. ரெண்டாவது இது சமுத்திரத்தின் மேல வந்துச்சுன்னு சொன்னேன். ஏன் வந்துச்சுன்னு சொல்லி நான் முன்னாடியே சொன்னேன். ஏன்னா மனிதர் என்ன செஞ்சுட்டாங்க, இது எல்லாத்தையுமே பூமியில சாத்தான் வந்து ஆக்கிரமிச்சது மட்டும் இல்லாம அதை எந்த அளவுக்கு கெடுக்க முடியுமோ கெடுத்து வச்சிட்டாங்க. அப்ப இப்போ நீங்க நல்லா யோசிங்க, இத ஆண்டவர் தம்மிடத்துல என்ன செய்யறாரு, கிளைம் பண்றதை நீங்க பார்க்கலாம். எப்படி யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ கால் வைக்கிறத உனக்கு கொடுப்பேன்னு சொன்ன மாதிரி இங்க இந்த தூதன் என்ன செய்யறான், சமுத்திரத்தின் மேலும் ஒரு பாதம், அதுக்கப்புறம் இன்னொரு பாதம் என்னது, நீங்க பாத்தீங்கன்னா பூமியின் மேலும். அப்ப இது எதை குறிக்கலாம்? இதை நாம அதை கிளைம் பண்றது, தனக்குரியதுன்னு கிளைம் பண்றதை இது குறிக்கும். அதோடு கூட நீங்க பாத்தீங்கன்னா இது ரெஸ்டோர் பண்றதையும் குறிக்கும். மறுபடியும் அது புதுப்பித்துக் கொள்றத, சரி செய்து கொள்றத அது குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இது எல்லாமே ஒரு பாசிட்டிவான கண்ணோட்டத்துல தான் சொல்லப்படும். இவ்வளவு நேரம் ஐயோ ஆபத்து கொடுமை கஷ்டம்னு பார்த்தோம். இப்போ 10ஆம் அதிகாரத்துல ஒரு கம்ஃபர்டிங் செய்தி கொடுக்கப்படுறத நீங்க பார்க்கணும். இப்ப அடுத்ததுதான் நீங்க பார்க்கக்கூடிய இதே இதுல இன்னொரு விஷயம் நாம பார்த்தோம். திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது அவன் கையில் இருந்தது. அதை குறித்து நீங்க படிக்கும் பொழுது ஓகே, சோ இங்க ஒரு புத்தகம் இருந்ததை நீங்க பார்க்க முடியும். அந்த புத்தகத்தை இருந்து பார்க்கும் பொழுது அடுத்ததா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 3வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது 7 இடிகளும் அப்படின்னு வாசிக்கிறோம். 4வது வசனம், அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன். யோவான் என்ன செய்யறாரு, எப்பவும் போல வழக்கம் போல ஆண்டவர் கொடுக்கிற அந்த தரிசனத்தை அவர் என்ன செய்யறாருன்னா எழுதுறதுக்கு முற்படுறார். அப்ப இங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா இதை எழுத முற்படும் பொழுது ஆண்டவர் சொல்ற விஷயம், நீ இதை என்ன செய்யாத, எழுதாத அப்படின்னு சொல்றதை நீங்க பாக்கணும். இதை எழுதாதன்னு சொல்றதை நீங்க பார்க்கணும். இப்போ 7வது வசனத்தை படிங்க. 7வது வசனம், வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளும் சிருஷ்டித்தவரும் சதாகாலங்களும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். தொடர்ந்து படிங்க. நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் இருக்கிற தூதனையும் கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புத்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புத்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆகிரும் உன் வாய்க்கு இது தேனை போல் மதுரமாய் இருக்கும் என்றான். இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த 9வது வசனத்துல, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பா இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமா இருக்கும் என்றான். நல்லா யோசிங்க. இந்த 2வது வசனத்துல திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது அப்படின்னு நாம பாக்குறோம். இந்த புஸ்தகத்தை என்ன செய்யறாரு, வாங்கி சாப்பிட சொல்லும் போது, இதை சாப்பிடும்போது என்ன ஆகுதான், 9வது வசனத்துல இதை வாங்கி புசித்த போது வயிற்றுக்கு கசப்பா இருந்தது, வாய்க்கு தேனை போல் மதுரமா இருக்குது. அப்ப இது எதை குறிக்குது, இதை நீங்க யோசிங்க. இப்ப இது எதை குறிக்குதுன்னு சொன்னா, இங்க வந்து அது வந்து தேனை போல் இருந்தது அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, காலம் செல்லாது சீக்கிரமா முடிவு வரப்போகுது. ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு என்ன செய்ய போகுது, முடிவு வரப்போகுது. அப்ப இது நியாயத்தீர்ப்பு முடிவடைய போறதுனால இன்னொரு விதமா சொல்லணும்னு சொன்னா, இன்னும் கொஞ்சம் தான் என்ன இருக்கு, இன்னும் கொஞ்சம் தான் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கு, கொஞ்சம் நியாயத்தீர்ப்பு தான் இருக்கு. 6வது வசனத்துல வாசிக்கிறோம், இனி காலம் செல்லாது அப்படின்னு வாசிக்கிறோம். இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரரை தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமா அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் மூதப்படுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கான்டெக்ஸ்டுவலா இந்த வசனத்தின் அடிப்படையில யோசிக்கும் போது, அந்த புஸ்தகத்தை சாப்பிடும் போது தேன் போல இருந்தது எதை குறிக்குதுன்னு சொன்னா, ஆண்டவர் இந்த பூமிக்கு வச்சிருக்கிற திட்டம், இஸ்ரவேலருக்கு வச்சிருக்கிற திட்டம், அவர்களுக்கு கொடுத்து முடிக்க வேண்டிய அந்த நியாய தீர்ப்பு முடிய போகுது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, முடிய போகுது. அப்போ இந்த தண்டனை கொஞ்சம் தான் இருக்கு, முடிய போகுதுன்னு நினைக்கும் போது அது இனிப்பாக தேனை போல் இருக்கிறது. ஓகேங்களா? அப்போ அது வயிற்றுல போனோம்னா கசப்பா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இன்னும் மிச்சம் மீதி இருக்கிற நியாய தீர்ப்பு இருக்கே,
அது இவ்வளவு நேரம் பார்த்ததை விட ரொம்ப மோசமா இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இதுக்கப்புறம் இன்னும் பார்க்க போற நியாய தீர்ப்பு, நான் தான் முன்னாடியே சொன்னேன், 7:7ன்னு சொல்லிட்டு 3 விஷயங்களை நாம பார்த்தோம். 7 கலசங்கள் கடைசியா, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி 7 எக்காலங்கள், ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது 7 முத்திரைகள். அப்ப இந்த 7மே சிவியரிட்டியை நீங்க பார்க்க முடியும். அப்போ உங்க வயிற்றுக்குள்ள போகும்போது அது கசப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கும்போது, வயிற்றுக்குள்ளையா வாயிலே உன் வயிற்றுக்குள்ள போகும்போது வயிற்றுக்கு கசப்பா இருக்கும் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ வாயில வைக்கும்போது இனிப்பா இருக்கும்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, ப்ரோக்ராம் முடிய போகுது, நியாயத்திற்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, ஜட்ஜ்மெண்ட். ஆனா உள்ள போய் சேரும் போது அது கசப்பா இருக்குன்னு சொன்னா இனி வரப்போற நியாய தீர்ப்புகள் ரொம்ப கொடுமையாக இருக்க போகுது அப்படிங்கறது அவர் சொல்றார். அப்ப இதுதான் இதனுடைய அர்த்தமாக இருக்கு. அப்போ 4வது வசனத்துல இன்னொரு விஷயத்தையும் உங்க கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புறேன். இப்ப இங்க அவர் இதை சொல்லும் போது இது ஒரு ஆறுதலின் செய்தி, இது ஒரு ஆறுதலின் செய்தி. ஏன்னா இந்த நியாய தீர்ப்பு முடிவடைய போகுது, ஏன்னா இந்த கொடுமைகள் முடிவடைய போகுது. ஏன்னா இந்த உபத்திரவ காலத்துல இஸ்ரவேலர்கள் கடந்து செல்றாங்க, ஒரு சில ரட்சிக்கப்பட்ட கூட்டமும் கடந்து செல்லுது அந்த சமயத்துல. இப்ப இது தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதலின் செய்தியா இல்லையா? ஆறுதலின் செய்தி. நான் முன்னாடியே சொன்னேன், தானியேலின் புஸ்தகத்தை எழுதும் போது அதனுடைய நோக்கங்களை நாம பார்த்தோம். அதுல ஒரு நோக்கம் என்ன? 70 வருடங்களை குறித்ததான சத்தியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த 70வது வாரத்தை குறித்ததான சத்தியங்கள் வெளிப்படுத்தப்படுதுன்னு நாம பாக்குறோம். அப்ப இதை வெளிப்படுத்தினதுடைய நோக்கம் என்ன? அவங்களுக்கு என்ன கஷ்டம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் முடிவுல தேவன் வந்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பான். அப்ப இதை படிக்கக்கூடிய இஸ்ரவேலர்களுக்கு இது ஆறுதல் கொடுக்கக்கூடிய செய்தியா? ஆமா, ஆறுதல் கொடுக்கக்கூடிய செய்தி. அதே மாதிரிதான் இங்க ஒரு ஆறுதலின் செய்தி கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப இதுல இன்னொரு விஷயத்த உங்க அட்டென்ஷனுக்கு கொண்டு வர விரும்புறேன். 4வது வசனத்தை மறுபடியும் யாராவது படிங்களேன். அவ்வேளை இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்தில் சத்தம் உண்டாக கேட்டு. ஓகே, வானத்துல சத்தம் வருது இல்லையோ, உங்க வீட்டுல இருந்து சத்தம் நிறைய வருது. ஓகே, சோ 4வது வசனம், அவ்வளவு அவ்வேளை இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன். யாரு? யோவான் எழுத வேண்டும் என்று இருந்தார். இப்ப இதுல இருந்து ஒரு அப்சர்வேஷன், ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, வசனத்துல இருந்தே பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த வசனத்துல இருந்து இன்னொரு விஷயத்த நாம கண்டுகொள்ள முடியும். நமக்கு தெரிஞ்சது வெளிப்படுத்தின விஷயத்துல எத்தனை நியாய தீர்ப்பு? 3 நியாய தீர்ப்பு, 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கலசங்கள். நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, 4வது ஒன்று இருந்ததா, அதுதான் இங்க பாக்குறேன். என்னது? 7 இடி முழக்கங்கள். ஆனா இந்த இடி முழக்கத்தை ஆண்டவர் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, அது இன்னும் கொடூரமா இருக்கும் போது. புரியுதுங்களா உங்களுக்கு? இது ஆவியானவர் எழுத விடல. சோ இது ஒரு அப்சர்வேஷன். சோ இது அவர் என்ன சொல்றாரு? இதை முத்திரை போடுன்னு சொல்றாரு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தானியேல் என் ஜனங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத கேட்கிறாரு, அதான் ஆண்டவர் கொடுக்கிறாரு. இன்னைக்கு நாம தெளிவா புரிந்து கொள்றோம். அவருக்கு அந்த போதிய புரிதல் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதெல்லாம் பத்தி இன்னும் வெளிப்படுத்தின விசேஷம் வரல, நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியாது. ஆனா ஒரு மேலோட்டமான ஒரு வியூ தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. உடனே அவர் என்ன செய்யறாருன்னா, இது என்னன்னு எனக்கு விளக்குங்கன்னு கேட்கிறாரு. அவர் கொடுத்த பதில் என்னது? நீ ஒன்னும் அதை தெரிஞ்சுக்க வேண்டாம், இப்போ நீ என்ன செய்யாத, முத்திரை போடு, முத்திரை போடு. அப்ப அந்த முத்திரை போட்டதை உடைக்கிறதா நாம எங்க பாக்குறோம்? வெளிப்படுத்தின விசேஷத்துல இயேசு கிறிஸ்துவானவர் பண்ற விஷயத்த நாம பாக்குறோம். ஓகே, அப்போ இங்க நாம பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இதை நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்க முத்திரை போட்டதை இங்க திறந்து காட்டுறாரு. ஆனா இங்கேயும் ஒண்ணு என்ன செய்யுது? முத்திரை போடப்பட்டிருக்கிறது. இதை நீ என்ன செய்யாத, நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன். யாரு? யோவான் எழுத வேண்டும் என்று இருந்தார். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். யோவானுக்கு தெரியாது என்னன்னு, ஆனா அது அவர் எழுதல். ஏன்னா ஆவியானவர் எழுத வேண்டான்னு சொல்றார். ஆக இந்த 10ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொன்னா, அந்த 7வது எக்காலம் ஊதும் பொழுது நம்ம அங்க என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, 6-7 வசனங்கள்ல, இனி காலம் செல்லாது, தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமா அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். 7ஆம் எக்காலம் ஊதப்படும் பொழுது தேவ ரகசியம் நிறைவேறும். ஞாபகம் இருக்கா? முதல் முத்திரை
முத்திரை நியாய தீர்ப்பை பார்க்கும்போது 7வது முத்திரை உடைக்கப்படும் பொழுது என்ன நடந்தது? 1/2 மணி நேரம் அமைதல் இருந்தது. அது என்னன்னு பார்த்தோம்? ப்ரிப்பரேஷன் ஃபார் த நெக்ஸ்ட் சீரீஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம். அடுத்த அந்த இரண்டாவது கட்ட நியாய தீர்ப்பு எக்காலங்களினுடைய ஆயத்தத்தை நாம பார்த்தோம். இங்க 7வது எக்காலம் ஊதப்படும் பொழுது அது என்ன வருதுன்னு சொன்னா, தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பு முடிவுக்கு வருது. அது முடிவுக்கு வர்றதை நாம பார்க்க முடியும். அல்லது அவருடைய ரகசியம், அந்த தேவ ரகசியம் அது முடிவுக்கு வர்றதாக சொல்லப்படுறதை நீங்க பார்க்கணும். அப்ப உங்களுக்கு கேள்வி வரும், அப்ப இதோட முடிஞ்சுதா? அடுத்தது மீதி இருக்கிறது எப்போ? அதுக்குள்ளாடி எல்லாம் முடிஞ்சிருமா? இல்ல, நாம அதை என்ன செய்வோம்? படிக்கும் போது டச் பண்ணுவோம். மனசுல உங்களுக்கு கேள்வி இருந்தாலும் அதனுடைய விளக்கம் அந்த பகுதிகளுக்கு வரும் பொழுது அதற்கு கொடுக்கப்படும். அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க ஒரு ப்ரோக்ராம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்கணும். அப்போ அதனுடைய தொடர்ச்சியை நீங்க பார்க்கும்போது 11ஆம் அதிகாரம் யாராவது முதல் வசனத்தை படிங்க. பின்பு கைக்கோளுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகளையும் அளந்து பார். ஓகே, இங்க நாம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். இப்ப கேள்வி என்னன்னா, இஸ்ரவேலர்கள் மத்தியில எத்தனை ஆலயங்கள் இருந்தது? ஒரு ஆலயம் தான், எருசலேம் ஆலயம். ஓகே, ஒரு ஆலயம். அதுக்கப்புறம் அது இடிக்கப்பட்டது. மறுபடியும் ஒரு ஆலயம் கட்டினாங்க, அதுவும் இடிக்கப்பட்டது. 2 ஆலயங்கள். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரே ஆலயம் தான். அந்த ஒரு ஆலயம் ஃபர்ஸ்ட் சாலமோன் கட்டின அந்த ஆலயம் என்ன செய்தது? இடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அதை அடிமைத்தனத்துக்கு பிற்பாடு என்ன செய்தாங்க? கட்டி மறுபடியும் சீரமைத்தார்கள். அந்த இத லேட்டரா ஏரோது என்ன செய்யறாரு? அதை சீரமைத்து அதை புதுப்பிக்கிறாரு. அதையும் ரோம ஆட்சியில டைட்டஸ் சொல்லக்கூடியவன் என்ன செய்யறான்? அந்த மன்னன் அதை முடிச்சு விடுறாரு. இப்போ எருசலேம்ல டெம்பிள் இல்ல. இப்ப இந்த வசனத்துல எந்த டெம்பிள் அவர் சொல்றார்? இதுதான் இப்ப கேள்வி. அளக்க சொல்றாருன்னு நம்ம பாக்குறோம். எதை அளக்கணும்? முத டெம்பிளா, 2வது டெம்பிளா? அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு, 3வது ஒரு டெம்பிள் இருக்குன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். தேர்ட் டெம்பிள் என்ன? நான் முன்னாடியே சொன்னேன். அங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்கு முன்பதாக ஜனங்கள்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்க? பிளான் பண்ணி ஒரு டெம்பிள் கட்டுறதுக்கு முயற்சி செய்வார்கள். நாம படிச்சோம் தானியேல் படிக்கும்போது. அங்க அந்த அக்ரிமெண்ட்ல ஒண்ணு என்னது? ஆலயம் கட்டுறதுக்கு அந்தி கிறிஸ்து என்ன செய்வான்? பர்மிஷன் கொடுப்பான், ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பான். ஆலயத்துல பாலாக்கும் அருவருப்பு நடக்கும். அந்த டைம்ல நாம படிச்சோம். அப்போ 3வது ஒரு ஆலயமும் கட்டப்பட போகுது, வேகமா கட்டப்பட போகுது. அதற்கான ஆயத்தங்கள் யூதர்கள் மத்தியில நல்லாவே நடந்துட்டு இருக்குது. நான் அதனுடைய விளக்க நான் கொடுப்பேன். இப்போ நமக்கு தெரிஞ்சு 3 ஆலயங்கள் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டெம்பிள், செகண்ட் டெம்பிள், தேர்ட் டெம்பிள். இப்போதைக்கு தேர்ட் டெம்பிள் இல்ல, நம்ம பார்க்கல. 2 டெம்பிள் பைபிள்ல படிக்கிறோம். 3வது டெம்பிளை குறிச்சு எசேக்கியேல்ல படிக்கிறோம். 3வது டெம்பிள் நிச்சயமா கட்டப்பட போகுதுன்னு சொல்லிட்டு வேதாகம தீர்க்க தரிசனங்கள்ல முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது தேர்ட் டெம்பிள். 3வது டெம்பிளை பத்தி இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. 3வது டெம்பிள் ரொம்ப முக்கியமானது. இப்போ கேள்வி என்னன்னா, இது எதை குறிக்கிறது? அப்போ நமக்கு வரலாற்றுல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 டெம்பிளை இது நாம பார்த்திருக்கோம். வரலாற்றின் அடிப்படையில, வேதத்தின் அடிப்படையில 2 டெம்பிள் நாம பார்த்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் டெம்பிள் உங்க எல்லாருக்கும் தெரியும். அதை இடித்தது யாரு? நேபுகாத்நேச்சர். அந்த முதல் டெம்பிள் என்ன செய்யறாரு? இடிக்கிறாரு. இந்த டெம்பிளை தான் நாம பொதுவா எப்படி அழைப்போம்னு சொன்னா, சாலமோனின் ஆலயம் அப்படின்னு நாம சொல்லுவோம். சாலமோன்ஸ் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ 70 வருடங்கள் பாபிலோனிய கேப்டிவிட்டிக்கு, அந்த அடிமைத்தனத்திற்கு பிற்பாடு அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, திரும்பி வராங்க. வரும்போது யாருடைய தலைமையில அடுத்தது 2வது அந்த டெம்பிள் கட்டப்பட்டதுன்னு சொன்னா, ஜெருபாபேல் மற்றும் யோசுவாவினுடைய தலைமையில 2வது ஆலயம் கட்டுவதற்கு முயற்சிகள் செய்யப்பட்டு அந்த ஆலயம் என்ன செய்ததுன்னு சொன்னா கட்டப்படவும் செய்தது. அது உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டெம்பிளை குறிச்சு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பல நாட்கள் அது ஹிஸ்டரியில நாம இருந்ததா பார்க்க முடியும். ஹிஸ்டோரிக்கலா அது பல வருடங்கள் இருந்தது.
இந்த 2வது டெம்பிள் வந்து அதனுடைய கட்டமைப்புகள் எல்லாவற்றையும் நீங்க எங்க படிக்கலாம்னு சொன்னா எஸ்ரா புத்தகத்தை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். செருபாபேல் மற்றும் யோசுவா சேர்ந்து அதை கட்ட முயற்சி செய்யறது, கட்டக்கூடிய காரியங்கள், அதுல தடை வந்தது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நாம பாக்குறோம். புரியுதுங்களா? அப்ப இந்த 2வது டெம்பிள தான் புதிய ஏற்பாடுலையும் நாம 2வது டெம்பிள தான் நாம வந்து ஏரோதின் ஆலயம்னு சொல்றோம். ஏரோதிஸ் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆங்கிலத்துல சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏரோதினுடைய டெம்பிள். அப்போ ஃபர்ஸ்ட் டெம்பிள தான் நாம சாலமோன் டெம்பிள்னு சொல்றோம். செகண்ட் டெம்பிள், அதாவது எருபாபேலும் யோசுவாவும் கட்டின 2வது டெம்பிள தான் நாம எதுக்கு ஒப்பிடுறோம்னு சொன்னா ஏரோதினுடைய ஆலயம்னு சொல்றோம். ஏன்னா ஏரோது என்ன செய்தாருன்னு சொன்னா இந்த செருபாபேலும் யோசுவாவும் கட்டின அதே ஆலயத்தை என்ன செய்யறாரு, புதுப்பித்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ரினோவேட் பண்ணி புதிய ஏற்பாட்டுல ஒரு ஆலயத்தை நாம பாக்குறோம், ஏரோதின் ஆலயம். இந்த ஆலயத்துக்கு தான் இயேசு கிறிஸ்துவானவர் பூமியில பிறந்து 33 வருடம் வாழும் போது ஆலயத்துக்கு போனாருன்னு பாக்குறோம் தெரியுமா? அந்த ஆலயத்துக்கு போனது எந்த ஆலயம்னு சொன்னா இந்த ஆலயம் தான், ஏரோதினுடைய ஆலயம். சோ இதைத்தான் நம்ம 2வது ஆலயம்னு சொல்றோம். அப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா 3வது ஒரு ஆலயம் வரும். ஏன்னா இந்த 2வது ஆலயத்தை AD 70 அதாவது கிபி 70ஆம் நூற்றாண்டுல எம்பரர் டைட்டஸ் சொல்லக்கூடிய ரோம அரசர் ஒருவர் என்ன செய்தாருன்னா இடித்து போட்டார். இதை நீங்க வரலாறுல, சபை வரலாறுல நீங்க படிச்சிருப்பீங்க. அப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னா இதற்கு அப்புறத்துல இருந்து எங்கேயுமே என்ன இல்லை, அவங்களுக்கு டெம்பிள்னு ஒண்ணு இல்ல, ஆலயம்னு ஒண்ணு இல்லை, இன்றைக்கும் இல்லை, இன்றைக்கும் இல்லை. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங் உங்களுடைய ஜெனரல் நாலேஜுக்காக சொல்ல விரும்புறது என்னன்னா, நீங்க நல்லா வரலாற படிச்சு பாத்தீங்கன்னா என்னைக்கு வந்து அந்த முதல் ஆலயம் இடிக்கப்பட்டதோ அதே நாள்லயும் அதே மாதத்துலதான் இந்த 2வது ஆலயமும் இடிக்கப்பட்டது. புரியுதுங்களா? என்னைக்கு ஃபர்ஸ்ட் இப்போ டே 1 செகண்ட் மந்த் அப்படின்னா அதே மாதிரி டே 1 செகண்ட் மந்த்ல தான் இந்த 2வது ஆலயம் இடிக்கப்பட்டது. அப்படின்னா உதாரணத்திற்கு இதுல என்ன நாம கற்றுக்கொள்ளலாம்னு சொன்னா தேவனுடைய கரம் அதற்கு பின்னாடி இருக்கிறது நீங்க பார்க்க முடியும் வரலாறு, ஏதோ சம் சிக்னிபிகன்ஸ். அப்ப இங்க நீங்க இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுட்டு இப்போ இங்க சொல்லப்படுறது என்ன, எந்த டெம்பிள் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா இது 3வது டெம்பிள தான் இது என்ன செய்யுது, குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது 3வது டெம்பிள குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன், எதின் அடிப்படையில இதை நீங்க சொல்றீங்க அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, ஞாபகம் இருக்கா 4ஆம் அதிகாரத்துல இருந்து நாம படிக்கக்கூடிய எல்லாமே, வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்துல இருந்து படிக்கக்கூடிய எல்லாமே நடக்க போகிறவைகளை அப்படின்னு படிக்கிறோமா இல்லையா? இனிமேல் சம்பவிக்க போகிறவைகளை பற்றி அப்படின்னு படிக்க முடியும். அப்போ 2 ஆலயங்கள் முன்னாடி இருந்து முடிந்தது. அப்ப இனிமேல் வரப்போறதுல நாம ஆவலா காத்துட்டு இருக்கிறது என்னது, 3ஆம் ஆலயம். அல்லது இன்னொரு விதமா சொல்லணும், நாம ஆவலா காத்துட்டு இருக்கோமோ இல்லையோ, யூதர்கள் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கிறாங்க. எப்ப டைம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, எல்லா ப்ரிப்பரேஷனும் போயிட்டு இருக்குது, அருமையா ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் இதை பத்தி நாம பேச முடியும். இப்போ ஆலயம் அவங்களுக்கு இல்ல, இப்போ ஆலயம் இல்ல. கிட்டத்தட்ட அங்க ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அது அந்த இடத்தினுடைய பெயர் என்னன்னா டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டெம்பிள் மவுண்ட் அதாவது ஆலய மலை, ஆலய மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நம்ம தூய தமிழக திருக்கோயில் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அதாவது எருசலேம் நகரத்துல உள்ள ஒரு புனிதமான உயர்ந்த இடம் தான் இந்த டெம்பிள் மவுண்ட். புரியுதுங்களா? கவனிக்கிறீங்களா? எருசலேம்ல உள்ள ஒரு புனிதமான ஒரு இடம், அதாவது உயர்ந்த இடம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த உயர்ந்த இடம் தான் என்னதுன்னா டெம்பிள் மவுண்ட். நீங்க கூகுள் அடிச்சு நீங்க டைப் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க இந்த எக்ஸ்ட்ரா விஷயங்களை தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா, அப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டெம்பிள் மவுண்ட்னு சொல்லக்கூடிய இடம் வந்து அதுலதான் என்ன இருந்துச்சா, முன்னாடி ஆலயம் இருந்துதான். ஆனா இப்போ அங்க ஆலயம் இல்லை. கிட்டத்தட்ட அது 35 ஏக்கர் பரப்பளவு உள்ள இடம், பரப்பளவு உள்ள இடம் தான் இந்த டெம்பிள் மவுண்ட். இப்ப அங்க என்ன இல்லைன்னு சொன்னா தேவாலயம் இல்ல, ஆனா என்ன இருக்கு தெரியுமா, அதுல ஒரு மசூதி இருக்கு. இன்னைக்கு ஒரு மசூதி அங்க இருக்கு. அந்த மசூதி வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்னதான் அங்க மசூதி இருந்தாலும் அது வந்து யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எருசலேமுடைய இஸ்ரவேலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு. அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல தான் அந்த இடம் இருக்கு. ஆனா அந்த மசூதி இருக்கிறத வந்து கண்காணித்து கொண்டிருக்கிறதுனா யாருன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய சில முஸ்லீம் கம்யூனிட்டிஸ், அவங்க தான் அதை பராமரிச்சுட்டு இருக்காங்க, பாத்துட்டு இருக்காங்க. அப்ப இப்ப இந்த டெம்பிள் மவுண்ட் வந்து ஒரு புனிதமான இடம் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஏன்னா இங்கதான் 3ஆம் ஆலயம் வரப்போற ஒரு காரியம் இருக்கிறது. அப்ப இந்த டெம்பிள் மவுண்ட் இருக்கிற அந்த மசூதிக்கு என்ன பெயர் அப்படின்னு சொன்னா, அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா the tomb of rock அப்படின்னு சொல்லுவாங்க. the tomb of rock அப்படின்னா
பாறையின் குவியலில் இருக்கக்கூடிய ஒரு மாளிகை. அது வந்து எப்படின்னா ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மாளிகை மாதிரி இருக்கும். அதைத்தான் டூம் ஆஃப் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. டூம் ஆஃப் ராக். அப்ப இது என்னன்னு சொன்னா ஒரு முக்கியமான ஒரு இஸ்லாமிய ஒரு இடம் தான் இந்த இடம், கட்டிடம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கூகுள் அடிச்சு பாத்தீங்கன்னா இது தெரியும். இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இன்னைக்கு அதை வச்சு ரொம்ப சண்டை போயிட்டு இருக்கு. யூதர்கள் என்ன சொல்றாங்க, இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இஸ்லாமியர்களுக்கு இந்த இடம் ரொம்ப புனிதமான இடம். காரணம், இது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பல புனிதமான விஷயங்கள்ல ஒன்று. இது உங்களுக்கு தெரியும், மெக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் தெரியும். மெக்கா ரொம்ப முக்கியமானது. மெதினான்னு இன்னொரு இடம் இருக்கு, அது 2வது முக்கியமான இடம். 3வது முக்கியமான இடம்னு சொன்னா இந்த இடம் தான் அவங்களுக்கு. இது என்ன இடம்? நம்ம ஆலயம் இருந்த இடத்துல இருக்கக்கூடிய டூம் ஆஃப் ராக் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அதாவது பாறையின் குவியல் மாளிகை. இது ஒரு உயர்ந்த இடம், பாறையாட்டு இருக்கக்கூடிய இடம். அதுல ஒரு மசூதி கட்டி வச்சிருக்கிறாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான இடம். ஏன் தெரியுமா? இஸ்லாமியர்கள் சொல்லக்கூடிய கதை என்னன்னா, இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அதுலதான் வந்து முகமது நபி என்ன செய்தாராம், குதிரையோடு கூட அங்க வந்து அந்த மலைக்கு மேல நின்னதாகவும், அங்க இருந்து அவர் போனதாகவும், அங்க வந்து என்ன நடந்துச்சுன்னு சொன்னா அந்த குதிரையினுடைய கால் தடங்கள் பதிந்ததாகவும் சொல்றாங்க. அப்ப அது புனித இடமாக அவங்களை பொறுத்த வரைக்கும் அது கருதப்படுகிறதை நீங்க பார்க்க முடியும். சரிங்களா? அப்போ இதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த மலையில நிற்கும் போதுதான் அவர் என்ன செஞ்சுட்டாராம், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாராம். இது இஸ்லாமியர்கள் சொல்லக்கூடிய கதை. இது அவர்களுடைய கதை. இது ஒரு ஃபேப்ரிகேட்டட் கதை தான், இதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அவங்க சொல்லக்கூடிய கதை ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு கதையாக இது இருக்கிறது. அப்ப இதனால இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு தான் அந்த இடம் வேணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. புரியுதா? இன்னைக்கும் அந்த சண்டை வர்றதை நீங்க பார்க்க முடியும். 2வது, யூதர்களை கேட்டீங்கன்னா யூதர்கள் சொல்லக்கூடிய சம்பவம் வேற. யூதர்கள் அந்த இடத்தை என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த இடத்துல தானே ஆலயம் இருந்துச்சு, நம்ம முன்னாடி இருந்த அந்த தேவாலயம் இருந்தது அந்த இடத்துலதான். நம்ம அங்க நீங்க பார்க்கக்கூடிய அந்த பலிபீடம் இருந்த இடம் அந்த இடம் தான். அப்ப அந்த இடத்துல அவங்க யூதர்களுடைய வியாக்கியானம் என்னன்னு சொன்னா, பழைய ஏற்பாடுல கிட்டத்தட்ட 669 டைம் என்ன வருதுன்னா எருசலேம் அப்படிங்கிற வார்த்தை வரும். ஓகேங்களா? 669 முறை எருசலேம் அப்படிங்கிற வார்த்தை பழைய ஏற்பாடுல வர்றதை நீங்க பார்க்கலாம். ஆனா ஒரு வாட்டி கூட குரான்ல வந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த முஸ்லிம்கள் பயன்படுத்தக்கூடிய அவங்க புனித எழுத்தா இருக்கக்கூடிய அவங்களுடைய குரான்ல வந்து என்ன இல்லையா, ஒரு டைம் கூட எருசலேம் அப்படிங்கிற ஒரு எழுத்து வரவே இல்லையா. அது மட்டும் கிடையாது, முகமது நபி இங்க வந்ததாட்டு எந்த ஒரு அடையாளமும் இல்லையா. புரியுதுங்களா? அப்போ இந்த யூதர்கள் சொல்லக்கூடிய வியாக்கியானம் என்னன்னு சொன்னா, அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்துல என்ன இருந்துச்சான், சாலமோனுடைய அந்த டெம்பிள் இருந்துச்சான். அந்த டெம்பிள்ல அந்த ஆலயத்துல அந்த கால் தடம்னு சொல்லிட்டு இஸ்லாமியர் சொல்றாங்கல்ல, தடம் இருக்குன்னு சொல்லிட்டு, அது கால் தடம் ஒண்ணு இல்லையா. அது என்னன்னு சொன்னா, அந்த பலிபீடத்துல ரத்தம் எல்லாம் நம்ம வெட்டி பலி செலுத்தும் போது ரத்தம் ரொம்ப ஓவரா வந்து அந்த அதிகமா இருக்கக்கூடிய ரத்தத்தை எல்லாம் வந்து ட்ரெயின் பண்ற பைப் இருக்குல்ல, ட்ரைனேஜ் பைப், அந்த ரத்தத்தை வந்து கீழே போக வைக்கிறதுக்கு அந்த 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 ஆல்டர் பக்கத்திலேயே ஓரத்துல ஒரு கார்னர்ல பக்கத்துல என்ன இருக்குமோ ஒரு ட்ரைனேஜ் பைப் இருக்குமா. அந்த ட்ரைனேஜ் பைப்பு தான் அந்த பைப்பா. அதைத்தான் அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இது வந்து அவர் கால் பதிஞ்ச அந்த இடம், அதனால வந்து அது எங்களுக்கு உரியது, புனித இடம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ என்ன கேட்டீங்கன்னா, எதுக்கு நாம ஒப்புக்கொள்வோம், யூதர்கள் சொல்லக்கூடிய வியாக்கியானத்தை ஒப்புக்கொள்வோம். ஆனா அதை சும்மா நாம ஒப்புக்கொள்ள முடியாது. நீங்க இங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எது ரைட்டு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நமக்கு தெரிஞ்சது வேதத்தின் அடிப்படையில அவங்க சொல்லக்கூடியது நீங்க பாத்தீங்கன்னா இந்த யூதர்களுடைய வியாக்கியானம். இப்ப இந்த யூதர்களுடைய வியாக்கியானம் நீங்க பார்க்கும் பொழுது இப்ப இருக்கிற அந்த மசூதி வந்து எதுல கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னா, அந்த பிராகாரங்கள்ல கட்டப்பட்டிருக்கு. இப்ப இருக்கிற அந்த மசூதி கட்டியிருக்காங்கல்ல, அது எங்க கரெக்டா அமைக்கப்பட்டிருக்கு சொன்னா, அன்னைக்கு இருந்த அந்த ஆலயத்தினுடைய பிராகாரம். நமக்கு ஆலயத்தை 3 விதமா பிரிக்க முடியும். மோஸ்ட் ஹோலி பிளேஸ், கோட்ஸ், அவுட்டர் கோட்ஸ் சொல்லிட்டு நாம பார்ப்போம். பிராகாரங்கள், மகா பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் சொல்றோம். அப்ப நாம பார்க்கக்கூடிய அந்த பிராகாரங்கள்ல தான் அந்த மசூதி இருக்குது. அங்கதானே என்ன செய்வாங்க, பலி செலுத்துவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? எங்க பலி செலுத்துவாங்க, அங்கதான் பலி செலுத்துவாங்க. அப்ப அங்க பலி செலுத்தும் போது ரத்தம் அதிகமா வரும்போது அந்த ஓரத்துல இருக்கக்கூடிய பைப்பு வழியா அந்த ரத்தத்தை வெளியேற்றுவாங்க. அதைத்தான் அவங்க பிடிச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பிராகாரத்துலதான் என்ன இருக்குன்னு சொன்னா, அந்த இது இருக்கு, அந்த மசூதி இருக்கு.
அப்ப இப்போ இத ஞாபகத்துல வச்சுட்டு 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. 1ல இருந்து படிக்க இந்த சம்பவத்தை ஞாபகத்துல. பின்பு கைகோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் என்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் போதும். ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடும். இப்ப நான் சொன்ன கதை உங்களுக்கு புரியுதா? நான் சொன்ன 2 வியாக்கியானம் நான் சொன்னேன். இப்போ ஃபியூச்சர்ல 3வது ஆலயம் கட்டப்படும். 3வது ஆலயம் கட்டப்படும். நிறைய வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா 2 அட்ஜசண்டா இருக்கும். நீங்க கொஞ்சம் என்ன பாருங்க, இது மசூதியா இருக்குன்னு சொன்னா இதுக்கு பக்கத்திலேயே தான் யூதர்களுடைய ஆலயமும் வரும்னு சொல்றாங்க. ஒரு ஒற்றுமை இருக்குமா? ஆனா இப்ப அந்த இடம் மகா பரிசுத்த ஸ்தலத்துல மசூதி இருந்துச்சுன்னு சொன்னா இவங்க விட மாட்டாங்க. ஆனா அது வெளி பிரகாரத்துல இருக்கிறதுனால அங்க வேதமும் சொல்லுது, அதை நீ விட்டுரு, அது புறஜாதி கொடுத்தாச்சு, நீ என்ன செய், ப்ரொசீட் பண்ணு. அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அட்ஜசண்டா அது வரப்போகுது. சேர்ந்து ஒரு 2 ஒரே பக்கத்துல இருக்கிற மாதிரி வரப்போறதா நீங்க பார்க்கலாம். அது கட்டப்பட போக போறதை நீங்க பார்க்கலாம். அப்ப இங்க ஆவியானவரே சொல்றாரு, இது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குதான்? புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. புற ஜாதியா இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு என்ன நடக்குது? பல போராட்டம் அந்த இடத்துக்காக நடந்துட்டு இருக்கு. ஒருத்தன் 2 பேர் இல்ல, பலரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதை சுத்தி இருக்கிற எல்லாருமே போடக்கூடிய ஒரு கிளைமை நீங்க பார்க்க முடியும். அப்போ நம்முடைய பாணியில சொல்லணும்னு சொன்னா இது யார் கையில கொடுக்கப்படும்? இஸ்லாமியர்களுடைய கையில அதை விட்டுருவாங்க. நமக்கு ஆலயம் இங்கே கட்டப்படும் வர்ற நாட்கள்ல. அதை நீங்க பார்க்கலாம். அது எப்போ நடக்கும்னு சொன்னா அவருடைய 2ஆம் வருகைக்கு முன்னாடி. ஆனா நிச்சயமா நாம ராப்சர் இந்த விஷயங்கள் எல்லாம் நாம முன்னாடியே பார்த்துட்டோம். ஆனா 2ஆம் வருகைக்கு முன்னாடி அதுக்கு நிச்சயமா என்ன செய்யும்? கட்டப்படும். அப்ப நீங்க இங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா 2வது வசனத்துல கடைசி பகுதி சொல்லுது, பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். இது என்ன சொல்லுது? 42 மாசம் 42 மாதங்கள் அந்த இடத்துக்காக அந்த இடத்துல சண்டை வரும், மிதிப்பார்கள், சண்டை வரும். கிட்டத்தட்ட 42 மாதங்கள். அப்ப இது எதுக்காக சண்டை போடுறாங்க? தொடக்கமே அந்த இடத்துக்காண்டிதான். அது மட்டும் இல்லாம இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, எதிர்காலத்துல ஒரு சண்டை வரப்போகுது. அந்த சண்டையும் எதுக்காக தான் இருக்க போதான்? அந்த இடத்துக்காக தான் இருக்க போகுது. புரியுதுங்களா உங்களுக்கு? தொடக்கமே அந்த இதுக்காக தான். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் என்ன செய்யுதுன்னா, இந்த ஹமாஸ் பாலஸ்தீனர்கள் கூட சண்டை போட்டு இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஹமாஸ் கூட்டத்தோட போட்டிருந்ததை நாம பாக்குறோம். அது எதுக்காக சண்டை வந்துச்சு? அந்த இடத்துக்காக தான். இப்ப அதே மாதிரி ஒரு சண்டை வரப்போகுதுன்னு வைங்களேன், அதுவும் இந்த இடத்துக்காக தான் சண்டை வரும். அந்த சண்டை சாதாரணமா இருக்க போறது கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு சண்டையாக இருக்க போது. அதே சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா யூதர்கள் இப்ப ஆலய கட்ட தயாரா இருக்காங்களான்னு கேட்டா நிச்சயமா அவங்க ரொம்ப தயாரா இருக்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்னேன், அவங்க எல்லாருமே என்ன செஞ்சுட்டாங்க, எல்லா ப்ரிப்பரேஷனோட ஆவலா காத்துட்டு இருக்கிறாங்க. பெர்மிஷன் கிடைக்காதான்னு மட்டும்தான், கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு தான் காத்துட்டு இருக்காங்களே தவிர மத்தபடி எல்லாமே அவங்க கைவசத்துல என்ன இருக்கு? ரெடி, எல்லாமே ரெடி. அப்ப இது எல்லாமே எதை குறிக்குதுன்னு சொன்னா கிறிஸ்துவின் வருகை ரொம்ப சமீபமா இருக்கிறது தான் இது எல்லாமே நமக்கு குறிச்சிட்டு இருக்கு. நம்ம ரொம்ப கடைசி காலத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதை மட்டும் நாம ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மற்ற கள்ள தீர்க்கதரிசிகள் மாதிரி இன்னைக்கு வராரு, நாளைக்கு வராரு, நாளன்னைக்கு வராருலாம் பேச வரல. சொல்ல விரும்புற காரியம் என்னன்னு சொன்னா, நடந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் நாம சிந்திக்கும் பொழுது, பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். ஆக அந்த இடத்துல ஆலயம் கட்டப்படும். யாருடைய உதவியோடுன்னு சொன்னா அந்தி கிறிஸ்துவனுடைய அனுமதியோடு. அவன் ஒரு உடன்படிக்கை செய்வான் அல்லவா? வெள்ள குதிரையில வர்ற மாதிரி படிச்சோம். வெள்ள குதிரையில வர்ற மாதிரி, ஒப்பந்தம் பண்ற மாதிரி, சமாதானம் கொடுக்கிற மாதிரி. அந்த அக்ரிமெண்ட் ஒப்பந்தத்துல ஒரு ஒப்பந்தம் எதுவா இருக்குன்னு சொன்னா இந்த ஆலயம் கட்டுறதுக்கான கொடுக்கப்படக்கூடிய ஒரு பெர்மிஷன். அவர்களுடைய அந்த அனுமதியோடு கூட அங்கே காரியங்கள் நடக்கப்படும் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். சோ இன்னைக்கு
நீங்க பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவம், இந்த இந்த மிடில் ஈஸ்ட்ல நாம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய மூவ்மெண்ட்ஸ் வந்து அங்கேயும் வருதான். அங்கேயும் நிறைய கூட்டங்கள் வருது. என்ன கூட்டம்னா, இந்த யூதர்களை வந்து நீங்க என்ன செய்யுங்க, இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அரபு நாட்டவர்கள், அந்த அரபியர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இப்போ அவங்களுக்குள்ளேயே சில கூட்டம் வந்து ஒண்ணு சேர்ந்து புரோட்டஸ்ட் நடக்குதான். என்ன புரோட்டஸ்ட்னா, அவங்கள ஆலயம் கட்ட விடுங்கன்னு சொல்லி பர்மிஷன் கேட்கறாங்க. அதாவது டைம் மாறிட்டே வர்றதை நீங்க பார்க்க முடியும். ஒரு சிலது அங்கேயே இருந்து கிளர்ச்சி உருவாகி ஒரு கூட்டத்தை என்ன செய்ய, அவங்கள விட்டா என்ன அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாகி வர்றதை நீங்க பார்க்கலாம். இது எல்லாமே என்னன்னு சொன்னா ஆலயம் கட்டப்பட போகிறதை நாம் பார்க்க முடியும். அப்புறம் 3வது வசனத்துல இருந்து 13வது வசனம் வரைக்கும், 3வது வசனத்துல இருந்து 13வது வசனம் வரைக்கும் அந்த 3வது ஆலயத்தை குறித்ததான காரியங்களை தான் நாம் அங்கே பார்க்கிறோம். 3வது ஆலயத்தை குறித்ததான காரியங்கள். அப்போ ஆண்டவருடைய 2ஆம் வருகை, அதாவது அந்த மகிமையுள்ள 2ஆம் வருகைக்கு முன்பதாக 3ஆம் ஆலயம் கட்டப்படும். இதை இயேசு கிறிஸ்துமே ப்ரெடிக்ட் பண்ணதை நீங்க பார்க்க முடியும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்க அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். ஓகே, சோ இன்னொரு டைம் படிங்க சிஸ்டர். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். போதும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா, நீங்கள் காணும் போது, அந்த பாழாக்கும் அருவருப்பு வந்து பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கும் போது, நீங்கள் அதை காணும் போது என்னுடைய வருகை இருக்கும். நீங்க அந்த டைம் நெருங்குறத நீங்க பார்க்கலாம். அப்போ இது எல்லாமே வந்து அவருடைய அந்த வருகைக்கான அல்லது 3ஆம் ஆலயம் கட்டப்படக்கூடிய காரியங்களை குறித்து, அது நடக்கும் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்துவே இங்கே ஒப்புக்கொள்றதை நீங்க பார்க்க முடியும். ஓகேங்களா? சோ 2வது வசனத்துல நாம பார்த்த மாதிரி அங்க நடக்க போற அந்த யுத்தம் 42 மாதம் அளவும் அது மிதிப்பார்கள் என்பது அங்க நடக்க போற யுத்தத்தை குறிக்கிறது. அப்போ இப்ப கேள்வி என்னன்னா, எப்படி இந்த ஆலயம் கட்டப்பட போகிறது? இந்த யூதர்கள் எல்லாமே இப்ப ஆயத்தமா இருக்கிறாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, நிச்சயமா அவங்க ரொம்ப ஆயத்தமா இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். எப்படி? பல உதாரணங்களை சொல்ல முடியும். அதுல ஒரு உதாரணம் என்னாகமம் 19ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, அங்க வந்து ஒரு விஷயத்தை நாம பாக்குறோம். என்னாகமம் 19ஆம் அதிகாரம், அதை எடுத்துக்கோங்க. அங்க ஒரு பலி செலுத்தப்படுகிறத நாம பார்க்க முடியும். அதாவது இந்த ஆலயம் கட்டப்படும் பொழுது அங்கே ஒரு பலி செலுத்தப்படும் அப்படிங்கிறத நீங்க பார்க்க முடியும். எடுத்துக்கோங்க 19ஆம் அதிகாரம், முதல்ல இருந்து படிங்க யாராவது. கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, கர்த்தர் கற்பித்த நியாயப்பிரமாணமாவது பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாதுமாகிய சிவப்பான ஒரு கிடாரியை உள்ளத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள். போதும். சிவப்பான ஒரு கிடாரியை அப்படின்னு வாசிக்கிறோமா இல்லையா? இந்த சிவப்பான கிடாரிய பொதுவா என்ன செய்வாங்கன்னு சொன்னா, யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி ஒரு ஆலயம் கட்டப்படுதுன்னு சொன்னா, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுதுன்னு சொன்னா, அந்த ஆலயத்தை வந்து இந்த சிவப்பான கிடாரியினுடைய அந்த சாம்பலை கொண்டு என்ன செய்வாங்கன்னா சுத்திகரிப்பார்கள். புரியுதுங்களா? சுத்திகரிப்பார்கள். நீங்க 19ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா இதை குறித்து நம்ம வாசிக்க முடியும். என்ன சொல்லப்படுதுன்னா, வரலாற்றுல கிட்டத்தட்ட 2000 வருஷமா வரலாற்றுல நீங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த சிவப்பு கிடாரி வந்து எருசலேம்ல இஸ்ரவேல்ல பிறக்கலையா இது வரைக்கும். சிவப்பு கிடாரி, நான் வரலாற்றுல இருந்து பேசுறேன். சிவப்பு கிடாரி வந்து பிறக்கலையா. ஆனா இப்போ சமீபத்துல அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஏதோ சிவப்பு கிடாரி வந்து பிறந்திருக்கிறத சமீபத்துல இஸ்ரவேலர்கள் கண்டறிந்திருக்கிறார். அப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் அது என்னது? ஒரு அடையாளம். சீக்கிரமா என்ன செய்ய போகுது? இந்த ஆலயம், 3வது ஆலயம் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறது கட்டப்பட போகுது என்பது ஒரு அடையாளம். இன்னொரு அடையாளம் நான் சொல்றேன். ஏரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரபி அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா, ஒரு டெம்பிள் இன்ஸ்டிடியூட் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு. கூகுள்ல அடிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். டெம்பிள் இன்ஸ்டிடியூட், ஆலயத்தை கட்டக்கூடிய காரியங்களை குறித்ததான படிப்புகள் அங்க சொல்லப்படுது, பாடங்கள். இன்னைக்கு நாம பாக்குற இன்ஸ்டிடியூட்
பாலிடெக்னிக், இன்ஜினியரிங் காலேஜ், இன்ஸ்டிடியூட்லாம் நிறைய பாக்குறோம். அதே மாதிரி இங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ஒரு 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 டெம்பிள் இன்ஸ்டிடியூட் ஒண்ண யாரு நிறுவிருக்கான்னு சொன்னா இந்த ரபைன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், அங்க இருக்கக்கூடிய எருசலேம் இருக்கக்கூடிய ரபை ஒருத்தர் வந்து டெம்பிள் இன்ஸ்டிடியூட் ஒண்ணு நிறுவி இருக்கிறாரு. அந்த இன்ஸ்டிடியூட்ல அநேகர் என்ன செஞ்சிருக்காங்க, ட்ரைனிங் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு? ஆலயம் எப்படி கட்டப்படணும், ஆலயத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்கள். இன்னைக்கு சுற்றுலா போறவங்க நிறைய பேர் அங்க பார்த்ததா கூட சாட்சி கொடுக்குறாங்க. என்ன சாட்சினா, ஒரு ஒரு பிரதான ஆசாரியன் அணிய வேண்டிய உடை, அது கிட்டத்தட்ட 9 கோடிக்கு என்னமோ செலவு செய்து அந்த ஆடையை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, அந்த கேண்டில் ஸ்டிக், அந்த கேண்டில் ஸ்டிக் வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா குத்து விளக்குகளை வந்து கரெக்டா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற மெஷர்மெண்ட் படியே செஞ்சு வச்சிருக்காங்க. இப்படி பிரதான ஆசாரியன் தலையில வைக்க வேண்டிய அந்த கிரீடமும் அருமையாக செய்து வைக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்க ரொம்ப ஆயத்தமா இருக்கிறாங்க. எப்பண்டா ஆலயம், இப்ப நீங்க டூரிஸ்டா போறீங்கன்னு சொன்னா, இப்ப யாரும் போகாதீங்க இஸ்ரேல் பக்கம். ஒருவேளை போறதா இருந்தா ஃபியூச்சர்ல போனீங்கன்னா அங்க நிறைய பிளேசஸ் இருக்கு. இது எல்லாமே உண்மையா அங்க நடக்கக்கூடிய ஆயத்தத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு உதாரணங்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு உதாரணம் என்ன தெரியுமா சொல்றாங்க, சமீபத்துல ஒரு சார் அங்க போயிருக்கும் போது அங்க இருந்த ஒரு ரபை வந்து கொடுத்த விளக்கம் இது. என்ன விளக்கம்னா, நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து தாவீதினுடைய அந்த வெல்னு சொல்லிட்டு ஒரு வெல் இருக்கு, ஓகேங்களா, டேவிட்ஸ் வெல். அந்த வெல்ல வந்து தண்ணி எல்லாம் எடுக்கிறதுக்கு விடுவாங்களாம். ஒரு டெமோக்கு அங்க பக்கெட் இருக்குமா, நீங்க தண்ணி வந்து எடுத்துக்கலாம் அங்க இருந்து. இப்ப இந்த தண்ணி வந்து இப்ப 3000 வருஷத்துக்கு பழமையான ஒரு 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 வெல்லாக இருக்குது. சோ அந்த இடத்துல இருக்க தண்ணி வந்து அது எங்க ஓடுது அப்படிங்கிறத பத்தி அவங்க வாசித்து விளக்கம் கொடுப்பாங்களாம். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம், அதுல 8, 9, 10 படிங்க. எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம். அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அந்த தண்ணீர் ஆரோக்கியமாகும். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடம் எங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கு வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடம் எங்குள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அப்போது என்கே துவக்கி எனக்லாயை மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையில நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை விரிக்க ஸ்தலமாய் இருக்கும். அது மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களை போல மகா பல ஜாதியும் மகா ஏராளமாய் இருக்கும். போதும், இங்க இதை எடுத்து அவங்க வாசிப்பாங்களா. அதாவது இங்க இருக்கக்கூடிய அந்த வெள்ள இருக்கிற நீர் வந்து சமுத்திரம் வரைக்கும் போய் கலக்கிறதாகவும் இது எங்க போதும் அந்த இடத்துல ஜீவன் கிடைக்கிறதாகும். அங்க இருக்கக்கூடிய தண்ணியில இருக்கக்கூடிய ஜீவன், அதாவது மீன்களுக்கும் அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே அங்க ஜீவன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, இன்னைக்கு நமக்கு தெரியும் டெட் சி தெரியும். இந்த டெட் சி வந்து ஏன் வந்து சவக்கடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும் அதுல சால்ட் கண்டென்ட் அதிகமா இருக்கும். சால்ட் கண்டென்ட் அதிகமா இருக்கனால அதுல ஜீவன்கள் இருப்பதற்கு சாத்தியக்கூறு இல்லை. அதுல நீங்களே போய் உட்கார்ந்து படுத்தாலும் என்ன பண்ணாலும் நியூஸ் பேப்பர் படிக்கலாம், நீச்சல் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க ஃப்ளோட் ஆகுவீங்க. அதுல என்னன்னா உயிர் இல்லை. இதையெல்லாம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சோதோம் கொமோரா அழிஞ்சது ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. சோதோம் கொமோரா வந்து அழிக்கப்பட்டது இதோடு ஒப்புமை செய்யப்படுகிறது. அப்ப அங்க ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, லோத்து மனைவி வந்து உப்பு தூணாக மாறினதை நாம பாக்குறோம். அப்ப அந்த மாதிரி உப்பு படிந்த அந்த இடம், அந்த ஏரியா தான் இது. அப்ப அந்த இடத்துல மீன்கள் எதுவுமே கிடையாது. ஆனா இப்போ சமீபத்துல சயின்டிஸ்ட் சிலர் கண்டுபிடிச்சிருக்கிறது என்னன்னு சொன்னா, அங்க ஒரு சின்ன ஒரு பகுதி இருக்கும், அது பக்கத்திலேயே அந்த சவக்கடல் இருக்கிற அந்த அருகாமையிலே சில இடங்கள்ல தண்ணி தேங்கி எல்லாம் இருக்கும் தெரியுமா. நம்ம பார்க்கக்கூடிய குளத்திலேயே பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து சில தண்ணி ஆங்காங்க அதே இடத்துலயே தான் இருக்கும். அப்படி ஏதோ ஒரு இடத்துல மீன்கள் ஜீவனோடு இருக்கிறதாகவும் அவங்க பாக்குறாங்க. அப்ப இந்த ரபைமார்கள், அங்க இருக்கிற யூதர்கள் இதெல்லாம் எப்படி பாக்குறாங்கன்னு சொன்னா, ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபம் ஆயிடுச்சு, நாங்க ஆலயம் கட்ட போறதும் ரொம்ப சமீபத்துல இருக்கு. ஒரு யூதனை நீங்க கூப்பிட்டு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ மெஸ்ஸியாவை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்த இயேசு கிறிஸ்து மெஸ்ஸியா கிடையாது. அவங்க இன்னும் மெஸ்ஸியாவுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஆவலோட காத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு இங்க நடக்கக்கூடிய மாற்றங்களை பார்க்கும்போது சீக்கிரமா இங்க ஆலயம் கட்ட போறது உறுதி. சீக்கிரமா நீங்க பாத்தீங்கன்னா சிவப்பு கிடாரிய குறிச்சு நாம வாசித்தோம்.
அது 2000 வருஷம் இல்லாம இருந்தது. இப்ப என்ன செய்யறான், பிறந்திருக்கிறத பாக்குறாங்க. அப்போ அடுத்தது 3வது ஆலயம் கட்டப்பட்டா யூதர்கள் கண்டிப்பா அதை பலி செய்து என்ன செய்வாங்க, அந்த ஆஷஸ் வந்து கொண்டு போய் சுத்திகரிப்பதற்கு கண்டிப்பா வந்து ஆலயத்துல பயன்படுத்துவோம். அப்ப இதுல நான் எத்தனையோ உதாரணங்கள் உங்களுக்கு சொன்னேன், கிட்டத்தட்ட 3 உதாரணங்கள் சொன்னேன். இதெல்லாம் என்னன்னு சொன்னா, யூதர்கள் எவ்வளவு ஆயத்தமா தேவாலயம் கட்டுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். ஆக வர நாட்கள்ல நாம என்ன செய்யலாம்னு சொன்னா, 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நாம சிந்திக்கலாம். அங்க 2 சாட்சிகளை குறித்து நீங்க வாசிக்க முடியும். 2 சாட்சி படிச்சுட்டு வாங்க. 2 சாட்சிகளை குறித்து நாம வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் 11ஆம் அதிகாரத்தை நாம படிக்கும் பொழுது 12ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 12-13 சாத்தானுடைய ஆக்டிவிட்டிஸை நீங்க பார்க்கலாம். சாத்தான், அதுக்கப்புறம் அந்தி கிறிஸ்து, கள்ள போதகர்கள், இவர்கள் 3 பேரை குறிச்சு அங்க நீங்க பார்க்க முடியும். 12-13 அவங்க செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் நீங்க பார்க்க முடியும். அப்போ இப்ப நாம எங்க முடிக்கிறோம்னு சொன்னா 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தோட நாம முடிக்கிறோம். 3ல இருந்து 18 வரைக்கும் 2 சாட்சிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நல்லா யோசிச்சுட்டு வாங்க, இந்த 2 சாட்சிகள் யாரை குறிக்கிறது? இப்ப நான் எடுத்தாலும் டைம் இல்லை, எடுக்க முடியாது. ஒரு நீடட் எக்ஸ்பிளனேஷன் தேவை, ரொம்ப டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன் தேவை. ஆகவே நாம வர்ற அடுத்த கிளாஸ், அதாவது வேலைக்கிழமை நீங்க என்ன செய்யுங்க, இந்த பகுதியை படிச்சுட்டு 12-13 படிச்சுவாங்க. தேவன் தாமே நமக்கு கற்றுக்கொண்டதை புரிந்து கொள்வதற்கு உதவி செய்வார். ஓகே, தேங்க்யூ. ஜெபம் பண்ணலாம். நேசிக்கிற பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, நாங்கள் அமர்ந்திருந்த உம்முடைய வார்த்தையை நாங்கள் கவனிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியாகிய தேவன் எங்களோடு கூட இடைப்பட்டு வருகிறீர், பேசி வருகிறீர். இந்த காரியத்தை மனதில் வைத்து நாங்கள் ஆயத்தப்படவும், கர்த்தாவே இன்னும் உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் வாழவும் கர்த்தர் எங்களுக்கு நீ தயவு பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். கலந்து கொண்ட அது மாத்திரமல்ல, இதை நடத்தினதன் அருமையான ஆசிரியருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொருவருக்கும் இதற்குரிய பலனையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இதற்கான வீடியோ நாளைக்கு அப்லோட் செய்யப்படும், நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ so much. பழைய வீடியோஸ் ஓகே அப்லோட் பண்றேன் சரிங்களா? நாளைக்கு ஓகே. தேங்க்ஸ் சார். குட் நைட். தேங்க்ஸ்ங்க.